மாணவர்களுக்கு வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சதுல ஏதாவது விளங்காம இருக்கின்றதா சிவகுமார்? நோ சார். ரைட். அப்ப நாங்கள் போன கிளாஸ்ல நாங்கள் அதை ஓரளவு முடிச்சிட்டோம். நாங்கள் இப்ப போன கிளாஸ்ல அந்த செக்ஷனை முடிச்சபடியே நாங்கள் இன்னைக்கு ISLM கர்வ் என்பதை பற்றி நாங்கள் படிப்போம். என்னன்னா அதுல பெரும்பாலும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டை நாங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே நாங்கள் சமாளிப்போம். ரெண்டாலும் பேசிக்கா வந்து நாங்கள் என்ன இதில் இருக்கு என்பதை பார்ப்பதற்கு ஒரு தியரியை மேலோட்டமாக பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் பாஸ் பேப்பரில் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் பாஸ் பேப்பர் தந்திருக்கிறபடியா நீங்கள் உங்களோட பாஸ் பேப்பரை நீங்கள் மேலோட்டமாக பார்த்து கொள்ளலாம். குட் ஈவினிங் குளோரியா, நீங்கள் குவாரண்டைன்ல இருக்கிறீங்களா இல்லாட்டா? இல்ல சார், நான் வர்க் போறேன். போறீங்களா? ரைட். ரைட். அப்ப இந்த ISLM கர்வை நாங்கள் பார்க்க நான் இதுல உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் தந்திருக்கிறேன். இடையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த கஷ்டமா இருக்குமெண்டு அவை நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. நாங்கள் தனியா அந்த ISLM மட்டும் பார்த்து கொண்டு போவோம். ஏன்னா திரண்ட தேசிய வருமானம் உற்பத்தி சமநிலை அதுகளை நாங்கள் ஏதோ ஒரு வகையில நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அவை இது வந்து இதுல இருக்கிற அந்த ஈக்குவேஷன் அதுகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஏற்கனவே. அப்ப இங்க நாங்க இந்த ஆண்டு சொல்லப்படுகின்ற உள்நாட்டு பண்டங்களின் சமநிலையிலிருந்து நாங்கள் துவங்குவோம். மிச்சத்தை விருப்பம் வேணா நீங்கள் பார்த்துட்டு நான் அந்த இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். அப்போ உண்மையிலேயே நாங்கள் மீண்டும் அதுகளை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அந்த தேசிய வருமான சமன்பாடு என்பது என்னன்னு இதில் நாங்கள் தந்திருக்குது. அது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதால நாங்கள் பிரீஃபா பார்த்து கொண்டு போவோம். நீங்கள் உங்களுக்கு விளங்கும் அதுகளை. அப்போ எங்களோட ஈக்குவேஷன் மொத்த ஈக்குவேஷன் வந்து y = c + i + g + x - m. x - m அது x = m இல்லை. அப்ப இங்க நுகர்வானது வருமானத்தின் மீது தீர்மானிக்கப்படும். வருமானத்தால தான் வருமானத்தின் ஒரு ஃபங்க்ஷன் தான் நுகர்வு. அது ஒரு நேரடியான தொடர்பாகும். அவை c = a + by என்று சொல்லிக்கொள்ளலாம், a + cy என்று சொல்லிக்கொள்ளலாம். இங்க a என்பது தன்னிச்சையான நுகர்வு. தன்னிச்சையான நுகர்வு என்பது வருமானம் இல்லாத நேரத்திலேயும் எங்களுக்கு இந்த நுகர்வு கட்டாயம் தேவை. cy என்பது வருமானத்துக்கு ஏற்ப மாறப்படுகின்ற தொகை. அப்ப சி என்பது வருமானத்தில், சின்ன சி என்பது வருமானத்தில் தங்கி இருக்கின்றது. இது சி என்று சொல்லலாம், பி என்று சொல்லலாம். அப்ப அரசு செலவுகள் அது ஜி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஏற்றுமதி இறக்குமதியை நாங்கள் x - m என்று சொல்லிக் கொள்கின்றோம். அது வந்து சென்மதி நிலுவையில் நடைமுறை கணக்கானது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மற்றது வெளிநாட்டு செலாவணி வீதம் மற்றும் உற்பத்தியில் அது வந்து உற்பத்தியில் வருமானத்தில் தங்கியுள்ளது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்போ உள்நாட்டு நாணய மதிப்பிறக்கம் அடைகின்ற போது ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைவடைந்து தேறிய ஏற்றுமதி அதிகரிக்கும். இது வந்து உங்களுக்கு யாருக்காவது என்ன விளங்குது என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அந்நிய செலாவணி வீதம் குறைவடையும் பொழுது, அதாவது எங்கட உள்நாட்டு நாணயத்தின் மதிப்பு குறைவடையும் பொழுது உள்நாட்டு நாணய மதிப்பிறக்கம் அடைகின்ற போது, இப்ப இலங்கையில அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைவடைந்து தேறிய ஏற்றுமதி அதிகரிக்கும். இதை பற்றி யாராவது ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்குதா? இதை பற்றி நீங்கள் என்ன விளங்கிக் கொள்றீங்கள்? நாணய மதிப்பிறக்கம் நடைபெறும் பொழுது எங்களுடைய ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறையும். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்கோ, நாணய மதிப்பிறக்கம் ஏற்படும் பொழுது
இப்போ $1 $200 இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோம் $1 $225 போயிட்டு சொன்னால் எங்களுடைய உற்பத்தி செலவுகள் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நாணய மதிப்பிறக்கம் நடக்கும் பொழுது இப்ப சொல்லுவோம் நாங்கள் 22,500 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றோம். அப்ப 200 ரூபா பெறுமதியில 22,500 இருக்கும் பொழுது அது வந்து $100 கூடவாக இருக்கும். $110 கிட்ட இருக்கும். அப்ப ஏற்றுமதியாளன் வெளிநாட்டில் இருக்கிற நுகர்வோனுக்கு அது $110 வேண்ட வேண்டி இருக்கும். அதுவே கரன்சி $225 $1 $225 என்று வரும் பொழுது 22,500 உள்ள பொருள் வந்து $100 போயிடும். அப்ப வெளிநாட்டுல உள்ளவன் யோசிப்பான், என்னடா $110 வேண்டிக் கொண்டிருந்த $110 நாம் வேண்டிக் கொண்டிருந்த ஒரு சாமான் வந்து இப்ப $100 மாறிவிட்டது. அப்ப எனக்கு அது சீப்பா இருக்கின்றது அவன் தொடர்ந்து அந்த பொருளை வேண்ட விரும்புவான், இல்லாட்டா கூடுதலாக வேண்ட விரும்புவான். அப்ப அது வந்து அந்த பொருளோட குவாலிட்டி எல்லாம் நல்லமென்று சொல்லுவோம். அப்ப வெளிநாட்டுல இருக்கிற நுகர்வோன் உதாரணத்துக்கு $110 இருந்த பொருள் வந்து $100 குறைஞ்சிட்டு நாணய மதிப்பிறக்கத்தால 22,500 பெறுமதியான உற்பத்தி செலவு உடைய ஒரு பொருள் ஏற்றுமதி விலை வந்து 22,500 இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் அது $110 இருந்தது, இப்ப $100 மாறிவிட்டது. அப்ப அவன் கூடுதலாக அந்த பொருட்களை உற்பத்தி நுகர விரும்புவான் வெளிநாட்டில் உள்ளவன். அப்ப அவன் கூடுதலாக நுகர விரும்பும் பொழுது இங்க நாங்கள் கூடுதலாக ஏற்றுமதியை செய்ய பார்ப்போம். அப்ப கூடுதலாக ஏற்றுமதி செய்யும் பொழுது எங்களுக்கு கூடுதலான ஏற்றுமதி வருமானம் கிடைக்கும். அதுதான் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனா இறக்குமதி ஏன் குறைவடைகின்றது என்று சொன்னால், $200 இருந்த நாங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது $1 உரிய ஒரு பொருளை இறக்குமதி செய்கின்றோம். உதாரணத்துக்கு இப்ப மில்க் பவுடரை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். டாலர் பெறுமதி அப்ரிஷியேட் ஆகி ஸ்ரீலங்கன் ரூபி டிப்ரிஷியேட் ஆனதால இன்றைக்கு மில்க் பிரைஸ் வந்து ஒரு கிலோ வந்து $250 கூடிட்டு. அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்கள்கிட்ட காசு இல்லை வேண்டதுக்கு அப்ப நாங்கள் குறைவாக வேண்டும், இல்லாட்டா அது வேண்டாம விட்டுட்டு வேற பிரதியீட்டு பொருளை வேண்ட பார்ப்போம். உதாரணமா இம்போர்ட்டட் மில்க் பவுடரை விட்டுட்டு நாங்கள் உள்நாட்டு மில்க் பவுடரை வேண்ட வலிக்கிடுவோம், இல்லாட்டா உள்நாட்டு ஃப்ரெஷ் மில்கை வேண்ட வலிக்கிடுவோம். உதாரணமா ஹைலண்ட் மில்கை நாங்கள் வேண்ட வைப்போம். அப்ப என்ன நடக்கும், இறக்குமதிக்கான கேள்வி குறைவடைந்து அங்கு இறக்குமதி நுகர்வு குறைவடைந்து இறக்குமதி பொருட்கள்ல வீழ்ச்சி ஏற்படும். அப்ப இதைத்தான் இங்க சொல்லினோம் என்று சொன்னால், நாணய பெறுமதி இறக்கம் ஏற்படுகின்ற பொழுது ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி குறைவடைந்து தேறிய ஏற்றுமதி அதிகரிக்கும். அப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு 2 கருத்து இருக்குமா இருந்தா நீங்கள் எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. அப்ப உற்பத்தி அதிகரிக்கின்ற போது இறக்குமதி அதிகரித்து தேறிய ஏற்றுமதி குறைவடையும். அப்ப முதலீடு என்பது ஐ என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நாட்டின் வட்டி வீதத்தை நாங்கள் R போட்டுக்கொள்ளுங்க. அது நாட்டின் வட்டி வீதத்தை R போட்டுக்கொள்ளுங்க. ஆறில் தங்கியுள்ளது எனவும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். முதலீடு என்ற ஐ என்பது நாட்டின் வட்டி வீதமான ஆறில் தங்கியுள்ளது எனவும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப அது வந்து எப்பவும் எதிரடையான தொடர்பை கொண்டிருக்கும். விளங்குதா? வட்டி வீதம் கூடுகின்ற போது அப்ப நிதி சந்தைகள்ல எங்கட நாங்கள் கடன் வாங்குகின்ற பொழுது கடன் வேண்டி முதலீடு செய்ய போறோம் என்று சொன்னால் வட்டி வீதம் அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு அதை வந்து வெரி காஸ்ட்லியா இருக்கும். அது நாங்கள் பரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷனுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லுகின்றேன். அவை நாங்கள் குறைவாகத்தான் முதலீடு செய்ய விரும்புவோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்றைக்கு சரியான வட்டி வீதங்கள் குறைவாக இருக்கின்றது. காரணம் என்ன, முதலீடுகள் கூடணும்ன்றதுக்காக. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல கூடுதலான முதலீடுகள் நடக்கும். அப்ப நாட்டின் வட்டி வீதத்தில் T தங்கியுள்ளது எனவும் அது எதிரடையான தொடர்பை கொண்டுள்ளனதெனவும் கருதப்படுகின்றது. இதில் வட்டி வீதம் என்பது நிதி சந்தையில் இருந்து நிதியங்களை பெறுவதில் உள்ள செலவாகும். அப்ப இதைத்தான் நான் இப்ப சொன்னேன். முதலீட்டாளர்கள் நிதியங்களை கடனாக பெற்று முதலீடு செய்வதால் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது முதலீட்டு செலவு அதிகரிப்பதன் காரணமாக குறைவாகத்தான் அவர்கள் முதலீடு செய்வினம். அதே சமயம் வட்டி வீதம் குறைவடைகின்ற போது முதலீடு அதிகரிக்கும்.
அப்ப இதற்கமைய உள்நாட்டு பண்டங்கள் சந்தையில் சமநிலையின் பொருட்டு உற்பத்திக்கு இல்லாட்ட வருமானத்திற்கு அதற்கும் வட்டி வீதத்துக்கும் இடையான தொடர்பு வந்து எதிரிடையான ஒரு தொடர்பாக இருக்கின்றது, ஒரு நெகட்டிவ் ரிலேட்டட் தொடர்பாக இருக்கின்றது. அப்ப உள்நாட்டு பண்டங்கள் சந்தையில் சமநிலையை உருவாக்குகின்ற வட்டி வீதத்துக்கும் வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பை காட்டுவதற்கு இடதுபுறம் இருந்து வலதுபுறம் நோக்கி மேலிருந்து கீழாக செல்கின்றது ஐஎஸ் என்ற வளைகோடு. அப்ப இங்க பாருங்க, வட்டி வீதம் இங்க வட்டி வீதம் கூடுதலா இருக்கும் பொழுது நாங்கள் குறைவாகத்தான் முதலீடு செய்வோம். வட்டி வீதம் குறைந்து கொண்டு சைபர் கிட்ட வரும் பொழுது நாங்கள் அதை கூடுதலான அளவு முதலீட்டை செய்வோம். அப்ப ஐஎஸ் வளைகோட்டின் ஒவ்வொரு புள்ளியின் மூலமும் பண்டங்கள் சந்தையின் சமநிலை, அதாவது உற்பத்தி, வருமானம் மற்றும் செலவு சமமாகின்ற இந்த ஈக்குவேஷன் வட்டி வீதங்களும் வருமான ஜோடிகளும் அதே மாதிரி காணப்படுகின்றன. உதாரணமாக வட்டி வீதம் அதிகரிக்கும் எனில் முதலீட்டு செலவு குறைவடையும். இந்த காரணத்தால திரண்ட செலவு அப்போதைக்குள்ள உற்பத்தி வருமான மட்டத்தை விட குறைவடையும். ஏற்கனவே இருந்த வருமான மட்டத்தில் பார்க்க திரண்ட செலவு குறைவடையும் எப்ப முதலீட்டு செலவுகள் குறையும் பொழுது. அதனால் சமநிலையின் பொருட்டு உற்பத்தி வருமானம் குறைவடைதல் வேண்டும். அப்ப இப்படியான நேரத்தில் உற்பத்தி வருமானம் குறைவடைய வேண்டும். இதற்கு நேர்மாறான வீதத்தில் வட்டி வீதம் குறைவடையும் எனில் முதலீடு அதிகரிப்பதன் காரணமாக திரண்ட செலவு அதிகரித்ததால் வருமான செலவு சமநிலையின் பொருட்டு முன்பு இருந்த நிலையிலும் பார்க்க அதிகரிக்க வேண்டும். இதன் காரணமாக அதிகரிக்கும் பொழுது ஐஎஸ் வளைகோடு இடப்புறமும் செலவு குறைவடைகின்ற போது ஐஎஸ் வளைகோடு வலப்புறமும் அதிகரிக்கும் பொழுது ஐஎஸ் வளைகோடு இடப்புறமும் நகரும். பாருங்க, இதுல வந்து வலது பக்கம் நகரேக செலவு குறைவடையும், இடது பக்கம் நகரும் பொழுது செலவு கூடும். இது வட்டி வீதம் மற்றது முதலீடு. வட்டி வீதத்துக்கும் முதலீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இது ஒரு சின்ன விஷயம், நாங்கள் ஏற்கனவே படித்ததை தான் இப்ப ஆனாண்ட செக்ஷனுக்குள்ள நாங்கள் பார்த்தது. வருமான சுற்றோட்டத்துக்குள்ள எல்லாம் நாங்கள் பார்த்தது இதுதான். பணச்சந்தை சமநிலை. அப்ப அடுத்தது வந்து பணச்சந்தையை நாங்கள் பார்ப்போம். அப்ப உண்மை பண நிரம்பலுக்கும் உண்மை பண கேள்விக்கும் இடையில் உள்ள தொடர்பை தான் நாங்கள் இதுல பார்க்கின்றோம். அப்ப உண்மை பண நிரம்பலும் உண்மை பண கேள்வியும் சமமாகின்ற சந்தர்ப்பம் பணச்சந்தை சமநிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பணத்துக்கான கேள்வியும் பணத்துக்கான நிரம்பலும் சமநிலை அடையும் இடம் வந்து பணச்சந்தை சமநிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இச்சமநிலையை உருவாக்குகின்ற வட்டி வீதம் மற்றும் வருமான மட்டம் பற்றி இங்கு நாங்கள் பார்க்கின்றோம். பணத்திற்கான கேள்வி அல்லது திரவத்தன்மை இதற்கு முன்னுரிமை ஆனதாகும். அப்ப நாங்கள் இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் என்பதை நாங்கள் பணத்துக்கான கேள்வியை நாங்கள் அடுத்ததாக பணத்தை பற்றி நாங்கள் பார்க்க டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நீங்கள் சும்மா விளங்கி கொள்ளுங்க, லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் என்றது பணத்துக்கான கேள்வி அல்லது திரவத்தன்மையை முன்னுரிமையாக கொண்டு இருக்கும். பணத்துக்கான கேள்வி 3 விதப்படும். அதுல ஒரு பணத்துக்கான கேள்வி வந்து இந்த லிக்விடிட்டி ட்ரெப் இல்லாட்டா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையாக கொண்டு இடம்பெறும். எப்பொழுதுமே உண்மை பண மீதியின் பொருட்டாய் இருக்கும் என்பது இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. உண்மை பணம் என்பது ரியல் மணி சப்ளையும் ரியல் மணி டிமாண்டையும் நாங்கள் சொல்கின்றோம். பேரளவு பணத்தொகையை பொதுவில மட்டத்தினால் மதிப்பிறக்கம் செய்வதன் மூலம் உண்மை பணத்தொகை கணிப்பிடப்படுகின்றது. அப்ப நாமினல் மணி சப்ளை இல்லாட்ட நாமினல் மணி டிமாண்ட் என்பது பணவீக்கத்துக்கு உட்பட்ட ஒரு விடயம். இப்ப இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் ஒரு விஷயத்த பணத்திற்கான கேள்வி பணத்துக்கான நிரம்பல் என்று நாங்கள் பார்க்க அது வந்து பணவீக்கத்தை இல்லாட்டா பொதுவிலை மட்டத்தின் அதிகரிப்பு குறைவுகளை சேர்த்து தான் நாங்கள் கதைக்கின்றோம். அதாவது இன்ஃப்ளேஷனையும் சேர்த்து தான் நாங்கள் அதில் கதைக்கின்றோம்.
ஆனால் உண்மை பண நிரம்பல் இல்லாட்ட உண்மை பண கேள்வி என்பது இந்த இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணின இதாக இருக்கும், பணமாக இருக்கும். பணத்துக்கான கேள்வியும் நிரம்பலாக இருக்கும். அப்ப பணத்துக்கான கேள்வி என்பது நுகர்வு மற்றும் நிதி முதலீடு போன்ற பல்வேறு கொடுக்கல் வாங்கலுக்கு வைத்திருக்கப்படும் பணத்தொகை ஆகும். அப்ப நீங்க எலவெல்ல நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் இருக்கும் பணத்தை படிக்க டீட்டெயிலா படிப்போம். ஆதலால் வருமானம் மற்றும் வட்டி வீதத்தின் மீது பணத்திற்கான கேள்வி தீர்மானிக்கப்படும். அப்ப வருமானம் வட்டி வீதத்துக்கு அடிப்படையில தான் பணத்துக்கான கேள்வி எப்பொழுதுமே தீர்மானிக்கப்படும். வருமானம் அதிகரிக்கின்ற போது உயர் வாழ்க்கை மட்டம் ஒன்றுக்கு உருவாகி நுகர்வு போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரிக்கும். ஆதலால் பணத்திற்கான கேள்வியும் அதிகரிக்கும். அப்ப எங்களோட வருமானம் கூடிக்கொண்டு போக போக நான் சொல்லி இருக்கின்றேன், நாங்கள் சில பொருட்களை இழிவாக கருதி நுகர மாட்டோம். உதாரணத்துக்கு நாங்க குடிக்கிற தண்ணி கூட இந்த என்னென்று சொல்றது, இந்த பாட்டில் வாட்டரை தான் நாங்கள் குடிக்க வழி கூட அவங்களோட வருமானம் கூடினோன்னு. சும்மா உள்ள டப் வாட்டரை பாயில் பண்ணி நாங்கள் குடிக்க மாட்டோம். அப்ப அதுகள் தான் இப்படியான வருமான மட்டம் உயர்ந்து கொண்டு போகும் பொழுது நாங்கள் எங்களுடைய வருமான அதிகரிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நுகர்வுகளை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளுவோம். அப்ப வருமானம் அதிகரிக்கின்ற போது உயர் வாழ்க்கை மட்டம் ஒன்று உருவாகி நுகர்வு போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரிக்கும். ஆதலால் பணத்திற்கான கேள்வியும் அதிகரிக்கும். ஆதலால் வருமானத்திற்கும் பணத்திற்குமான கேள்விக்கும் இடையே நேரடியான தொடர்பு ஒன்று காணப்படும். அப்ப அதற்கான காரணம் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது நிதி முதலீட்டின் மூலம், உதாரணமாக பங்குகள், பிணையங்கள் என்று செக்யூரிட்டிஸ் அதன் மூலமாக கிடைக்கின்ற விளைவு வருமானம் அதிகமாகும் எப்ப வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது என்பதால் பணத்தை கைவசம் வைத்திருப்பதற்கான அமைய செலவு அதிகரிப்பதோடு பணத்திற்கான கேள்வியும் குறைவடையும். அப்ப இதுல நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணிக்க மார்க்கெட்ல வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவா இருக்குன்னு நாங்கள் கையில வச்சிருக்கிற காசை குறைச்சு கொண்டு இப்படியான ஷேர்ஸ் இல்லாட்டா ட்ரெஷரி பாண்டுகள், செக்யூரிட்டிஸ் அதுகளில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அப்ப அந்த நேரத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், நாங்க பணத்தை கையில வச்சிருக்க வேண்டிய அந்த நிலை குறைவடையும். பொதுவாக நிதி முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தில் நிதி முதலீடு செய்வதன் மூலம் லாபம் ஈட்டும் பொருட்டு ஊக வணிக, அதாவது லாபம் ஈட்டும் பொருட்டு ஸ்பெகுலேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம், பணத்தை கைவசம் வைத்திருப்பார்கள். வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது நிதி முதலீடுகளின் சந்தை விலை வீழ்ச்சி அடைவதால் முதலீட்டாளர்கள் தமது பண மீதிகளை பயன்படுத்தி நிதி முதலீட்டை மேற்கொள்வார்கள். மறுபுறம் வட்டி வீதம் குறைவடைகின்ற போது நிதி முதலீடுகளின் விலை அதிகரிப்பதால் அவற்றை விற்பனை செய்து லாபத்தை பெற்று பணத்தை கைவசம் வைத்திருப்பதை அதிகரிப்பார்கள். அப்ப இங்கு நிதி முதலீடுகளின் விலை எதிர்காலத்தில் வீழ்ச்சி அடைகின்ற போது, அது எதிர்காலத்தில் என்று சொல்லணும், எதிர்காலத்தில் வீழ்ச்சி அடைகின்ற போது அவற்றை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றன, வட்டி வீதம் கூடி இருக்கேக்க நாங்கள் கையில பணத்தை வச்சிருக்க மாட்டோம், எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். வட்டி வீதம் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு நாங்கள் லாபத்துக்கும் நட்டத்துக்கும் எல்லா இருக்கிற அசெட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வித்து போட்டு கையில காசை வச்சு கொண்டு வேண்டாம். இதெல்லாம் குறைஞ்சு புறாவு கூடுகின்ற போது நாங்கள் வேண்டுவோம். அதுதான் இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்ல, இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் நடக்கும். ஷேர் மார்க்கெட் பூம் ஆகி கொண்டு போயிருக்க எல்லாரும் பூம் ஆகுதுன்னொன்னு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவிடும். நல்லா பூம் ஆகி டிக்ளைன் ஆகுதுன்னு டக் டக்குன்னு எல்லாத்தையும் வித்து போட்டு இருப்பீங்க. அப்ப மத்திய வங்கி தனது நாணய கொள்கைக்கு அமைய பண நிரம்பலை தீர்மானிக்கும். ஆதலால் இது பணத்திற்கான கேள்வியை போன்று வருமானம் அல்லது வட்டி வீதத்தின் மீது நேரடியாக தீர்மானிக்கப்படுகின்ற மாறியொன்றல்ல. அப்ப இது பண நிரம்பலை தீர்மானிப்பது தான் நாங்கள் இதில் சொல்றோம். பண நிரம்பலை மத்திய வங்கி தன் நாணய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்குமே ஒழிய இந்த பணத்துக்கான கேள்விக்கு ஏற்ற மாதிரி பண நிரம்பலை மத்திய வங்கி செய்யறது இல்லை.
அப்ப இதற்கு நாங்கள் உண்மை பண நிரம்பலானது நிலையானது ஒன்ற அல்லது வழங்கப்பட்டது என்ற கருதுகோளின் அடிப்படையாக கொள்ளப்படுகின்றது. அப்ப உண்மை பண நிரம்பலானது நிலையானது என்ற அல்லது வழங்கப்பட்டது என்ற கருதுகோளை அடிப்படையாக கொள்ளப்படுகின்றது. பணத்திற்கான கேள்வியை நிரம்பலையும் சமமாக்குகின்ற வருமான மட்டத்திற்கும் வட்டி வீதத்துக்கும் இடையிலான நேரடியான தொடர்பு காணப்படுதல் வேண்டும். அப்ப பாருங்க, பணத்துக்கான கேள்வியை நிரம்பலையும் சமமாக்குகின்ற ஒரு வட்டி வீதத்துக்கு இடையான ஒரு பாசிட்டிவ் ரிலேட்டடான ஒரு தொடர்பொண்டு காணப்பட வேண்டும். உதாரணமாக பாருங்க, வட்டி வீதம் குறைவடைகின்ற போது பணத்திற்கான கேள்வி அதிகரிப்பதனால் பணத்திற்கான கேள்வி அப்போதைக்குள்ள பண நிரம்பலை விட அதிகரிக்கும். அப்ப பணத்திற்கான கேள்வி வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது அதிகரிக்க இருக்கிற பண நிரம்பலும் பார்க்க கூடுதலான கேள்வி ஏற்படும். அப்ப இங்க பணச்சந்தை சமநிலையின்மைக்கு உருவாக்கும். என்னன்னு சொன்னால் அந்த பணத்துக்காக ஒரு மிகை கேள்வி ஏற்படும். ஆதலால் பணச்சந்தையின் சமநிலையின் பொருட்டு பணத்திற்கான கேள்வியை குறைக்கும் பொருட்டு வருமானம் குறைவடைதல் வேண்டும். அதாவது உற்பத்தி இல்லாத வருமானம் குறைவடைதல் வேண்டும் என்னன்னா கேள்வியை குறைக்கணும். அதற்கான காரணம் வருமானத்திற்கும் பணத்திற்குமான கேள்விக்கும் இடையே நேரடியான தொடர்பொண்டு காணப்படுகின்றமை ஆகும். அப்ப மற்ற பக்கம் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பணத்திற்கான கேள்வி குறைவடைவதால் பணத்திற்கான கேள்வியை மீண்டும் அதிகரிக்க செய்யும் பொருட்டு உற்பத்தி அல்லது வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். அப்ப மேற்படி பணச்சந்தையை சமநிலைக்கு உள்ளாக்குகின்ற வட்டி வீதத்திற்கும் உற்பத்தி வருமானத்துக்கும் இடையிலான நேரடியான தொடர்பை நாங்கள் எல்எம் வளைகோட்டின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதற்கு நாங்கள் எல்எம் வளைகோட்டின் மூலம் பணச்சந்தை சமநிலைக்கு உள்ளாகின்ற பல்வேறான வட்டி மற்றும் உற்பத்தி வருமான சோடிகள் காட்டப்படுகின்றது. இங்க சோடிகள் என்று நாங்கள் சொல்வது கம்பினேஷன்ஸ், நாங்கள் அதை சொல்றோம் கம்பினேஷன்ஸ். அப்ப பண நிரம்பல் அதிகரிக்கும் போது எல்எம் வளைகோடு வலதுபுறம் இடம்பெயர்வதும் பண நிரம்பல் குறைவடைகின்ற போது எல்எம் வளைகோடு இடப்புறம் இடம்பெயர்வதும் சகஜமாக கருதப்படும். அப்ப இதை நீங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பொருட்களுக்கான நிரம்பல் என்ன மாதிரி அதிகரிக்குமோ அதிகரிக்கும் பொழுது அது வலப்புறம் நகர்வதும் நிரம்பல் குறையும் போது இடப்புறம் நகர்வதும் தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பாருங்க, ஐஎஸ் கர்வ் எப்போதும் மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக அமைந்து காணப்படும் பொழுது எல்எம் கர்வ் இடமிருந்து வலமாக கீழிருந்து மேலாக காணப்படும். அப்ப இந்த ஐஎஸும் எல்எம்மும் சந்திக்கும் இடத்துல சரியான சமநிலை ஒன்று ஏற்படும். அப்ப அந்த ஐஎஸ் இப்ப உதாரணத்துக்கு இது எல்எம் கர்வ் சொன்னா ஐஎஸ் கர்வ் இப்படி வரும். அப்ப இதுல ஏற்படுற சமநிலையை நாங்கள் ஐஎஸ்எல்எம் கர்வ் ஐஎஸ்எல்எம் சமநிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இதுண்ட அட்வான்ஸ் கம்பினேஷன் தான் இதுண்ட வெளிநாட்டு சமநிலையோடு சம்பந்தப்பட்டு இந்த தியரியில இருக்கின்றது. அது நீங்கள் வாட்சி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இதை பற்றி குழம்ப தேவையில்லை. என்று சொன்னால் இவ்வளவு பெரிசா கேள்விகள் வரப்போவதில்லை. அவை நான் விளங்கப்படுத்தினதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்எம்முக்கு காரணமாக இருக்கும். அதே சமயம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன். நீங்கள் ஏ லெவலுக்கு படிக்கும்போது ஐஎஸ்எல்எம்க்கு இருந்ததா சிலபஸ்ல? நான் நினைக்கிறேன் நீங்க 2 பேரும் படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏ லெவலுக்கு எக்கனாமிக்ஸ் இல்லையா சிவகுமார்? ஓகே. அப்ப நாங்கள் இது இல்ல சார், ஐஎஸ்எல்எம் கர்வ் இருக்கவில்லை என்ன? இல்ல சார். ரைட். அப்ப நாங்கள் இப்ப இதோட இதை நாங்கள் நிப்பாட்டி கொண்டு நாங்கள் இப்பொழுது அடுத்த செக்ஷன் ஆக நாங்கள் படிக்க போறது பணம். அப்ப பணம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை மறந்தீங்களோ இல்லாட்டா ப்ரஷ் அப் பண்ற மாதிரி நாங்க இந்த பணத்தை நாங்கள் பார்த்து கொண்டு போயிட்டோம் என்றால், ஏனெண்டா பணம் என்பது எங்களுடைய இந்த செகண்ட் பார்ட்ல பணம் என்பது ஒரு முக்கியமான செக்ஷனாக காணப்படுகின்றது. இந்த பணத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்ததாக பொது விலை மட்டத்தை பற்றி படிக்க வேண்டி இருக்கும். வங்கிகள் அதுகள் எல்லாம் இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கு.
அப்ப நாங்க பணத்தை பார்ப்போம். அப்ப பொருளாதாரம் ஒன்றில் அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொதுவானது ஒரு பரிமாற்ற ஊடகம் தான் பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அப்ப பொருளாதாரம் ஒன்றில் அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொதுவானது ஒரு பரிமாற்ற ஊடகம் வந்து பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்றது முக்கியமான ஒன்று. பொதுவான பரிமாற்ற ஊடகம் என்றது சரி, ஆனா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு ஃபேக்டாக இருக்கின்றது. ஏனைய சொத்துக்களில் இருந்து பணத்தை வகைப்படுத்துகின்ற பிரதான எண்ணக்கரு ஒரு திரவத்தன்மை என்பதாக அமைந்து காணப்படும். அப்ப ஒரு சாதனம் சட்ட அங்கீகாரத்தினை கொண்டு இருப்பினும் அது கொடுக்கல் வாங்கலின் போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னா அது நாங்க பணமாக கருதப்பட முடியாது. அப்ப அதுதான் நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொதுவான பரிமாற்ற ஊடகமாக இருக்க வேண்டும். அப்ப அரசாங்கம் சொல்லுது, நாங்கள் இதைத்தான் இந்த தண்ணி பகுதியில தான் நாங்கள் பணமாக நாங்கள் இனி கருத போகின்றோம் அரசாங்கம் சொல்லுது. அப்ப அப்படி ஒரு சட்ட அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அது பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். அது ஒரு பணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப சட்ட அங்கீகாரம் இருந்தாலும் எங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அது பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் சட்ட அங்கீகாரமற்ற சாதனம் ஒன்று கொடுக்கல் வாங்கலின் போது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் அது பணமாக கருதப்படும். அப்ப இங்க பாருங்க, சட்ட அங்கீகாரம் அல்லாத ஒரு சாமான் கூட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது பணமாக கருதப்படும். உதாரணமாக நாங்கள் எத்தனையோ எங்களோட வரலாற்றுகளை நாங்கள் பின்னோக்கி பார்க்க எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்னென்று சொன்னா, ஒரு பணவீக்கம், அதிவேகமான ஒரு பணவீக்கம் ஒரு நாட்டில் காணப்படும் பொழுது அந்த நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே இருக்கின்ற அந்த பணத்தை வந்து பணமாக கருதும் சந்தர்ப்பத்தை விட்டு வேற சில பொருட்கள்ல, உதாரணமாக சாக்லேட், உதாரணமாக சிகரெட்டுகள், அவற்றை பணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ற ஒரு சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்ற பல நாடுகள்ல அது நடந்திருக்கின்ற நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதிவேகமான பணவீக்கம் காணப்படும் போது ஏற்கனவே இருக்கின்ற பணத்தை வந்து அது வந்து அரசாங்கத்தால சட்ட ரீதியான பணமாக இருந்தாலும் பொதுமக்கள் அதை நிராகரித்து நாங்கள் வேறொரு பணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை ஒன்று ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து அது வந்து ஒரு சட்ட ரீதியற்ற பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். அப்ப பணத்தின் தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் தோல்வியை தொடர்ந்து தோற்றம் பெற்ற பண்டமாற்று பொருளாதாரத்தில் நிலவிய பல்வேறு குறைபாடுகள் காரணமாக பணம் தோற்றம் பெற்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நாங்கள் ஆரம்பத்துல மனிதன் தன் பொருட்களை உற்பத்தி செய்து சுயதேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் உற்பத்தி செய்து கொண்டிருந்தான். உதாரணமா தான் உற்பத்தி செய்யறது, தான் சாப்பிடுறது, தான் இருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல பணம் தேவைப்படவில்லை. அப்ப சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் தோல்வியை தொடர்ந்து தோற்றம் பெற்று பண்டமாற்று பொருளாதாரம் என்று வரும் பொழுது ஒருத்தன் தான் உற்பத்தி செய்த பொருட்களை தான் மட்டும் பயன்படுத்தாமல் ஏனையவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதே மாதிரி ஏனையவர்கள் உற்பத்தி செய்கிற சில பொருட்களை தான் நுகர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அங்கே பொருட்களை பண்டமாற்று அடிப்படையில் கொடுத்து வாங்கி கொண்டு இருந்தார்கள். அப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், அந்த பண்டமாற்று பொருளாதாரத்திலிருந்து நிறைய குறைபாடுகள் எல்லாம் என்னென்று எங்களுக்கு தெரியும். அப்ப ஆரம்பத்தில் கால்நடைகள், எலும்பு துண்டுகள், புகையிலை போன்ற பொருட்களை பணமாக பயன்படுத்தப்பட்டன. அப்ப பாருங்க, ஆரம்பத்தில் கால்நடைகள், எலும்பு துண்டுகள், புகையிலை போன்ற பொருட்களை பணமாக பயன்படுத்தப்பட்டன. இவை எல்லோராலும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனமாக காணப்பட்டதனால் பணத்தின் தொழிற்பாட்டை இவற்றால் சிறப்பாக மேற்கொள்ள முடியாது போயிற்று. பணத்தின் தொழிற்பாட்டை இவற்றால் சிறப்பாக மேற்கொள்ள முடியாது போயிற்று. ஏனென்று சொன்னா, இப்போ நாங்கள் சொல்லுவோம்
ஒரு ஆடு கால்நடையில ஒரு ஆடு வந்து ₹1 சொன்னால் 50% ஒரு பொருளை நாங்கள் வாங்கி விற்கும் பொழுது அந்த ஆட்டை வெட்டி அரைவாசியாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப வேண்டவன் கட்டாயம் ₹1 பொருளை வேண்ட வேண்டி இருக்கும். இல்லாட்டா விற்கிறவனும் ₹1 பொருளாக அதை விற்க வேண்டி இருக்கும். அப்ப இவையெல்லாம் வந்து பண்டமாற்று இதுல ஏற்பட்ட குறைபாடுகளாக காணப்பட்டது. அப்ப இதனால் மிக அருமையான சாதனங்களை யானை தந்தம், வைரக்கற்கள், முத்துக்கள் என்பன பயன்படுத்தப்பட்டன. அப்ப இதுக்கு பிறகு அருமையாக காணப்பட்ட யானை தந்தம், வைரக்கற்கள், முத்துக்கள் என்பன பணமாக பயன்படுத்தப்பட்டன. இவை மிகவும் அருமையான சாதனங்கள் என்பதால் இவற்றாலும் பணத்தின் தொழிற்பாட்டை புரிய முடியாது போக அதற்கு பின்னரே ஓரளவு அருமையானதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான தாள் குட்டி நாணயங்கள் பணமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவை பணத்தின் தொழிற்பாட்டினை இன்று வரை சிறப்பாக மேற்கொள்ளுவதன் விளைவாகவே இன்று இலத்திரனியல் சாதனங்கள் வரை பணம் வளர்ச்சி அடைந்து உள்ளது. அப்ப இன்றைக்கு பாருங்க, பணம் என்பது பணமாக மட்டுமல்ல, இலத்திரனியல் சாதனங்களாகவும் ஒரு உருமாற்றம் பெற்று பண பரிமாற்றங்கள் இலத்திரனியல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளாயும் பணப்பரிமாற்றம் நடந்து கொண்டு வருகின்றது. அப்போ பண்டமாற்று பொருளாதாரம் என்னன்னு நாங்கள் பார்த்துட்டோம். பண்டங்களுக்காக பண்டம் பரிமாற்றப்பட்ட பொருளாதாரம் பண்டமாற்று பொருளாதாரம் எனப்படுகின்றது. அதாவது ஒருவர் தன்னிடமுள்ள மிகையான பண்டங்களை ஒருவருக்கு வழங்கி இடைத்தரகு ஊடகங்கள் எதுவுமின்றி நேரடியாக தனக்கு தேவையான பண்டங்களை பெற்றுக்கொள்கின்ற முறையே பண்டமாற்று பொருளாதாரம் எனப்படுகின்றது. பண்டமாற்று பொருளாதாரத்தின் குறைபாடுகள். அப்ப பண்டமாற்று பொருளாதாரத்தின் குறைபாடுகளாக நான் முதலே சொன்னதில் 1-2 நிச்சயத்தை பார்ப்போம். பொதுவான பரிமாற்ற ஊடகம் இல்லை. ஒரு பொதுவாக பரிமாற்றக்கூடியதாக இப்ப இருக்கிற மாதிரி பணம் என்பது மாதிரி இருக்க இல்லை. உதாரணமா ₹5000 என்று சொன்னா ₹5000 அது ஒரு பொதுவான பரிமாற்ற ஊடகமாக காணப்படும். பெருமான அலகு சாதனமாக தொழிற்பாடு இல்லை. பெருமான அலகுகள் ஒரு பெருமானத்தை குறிக்கின்ற தொழிற்பாட்டை அது செய்யவில்லை. பெருமான திரட்டு சாதன தொழிற்பாடாகவும் அது இருக்கவில்லை. அதாவது கியூமுலேட் பண்ணுகின்றது தன்மையும் அதில் இல்லை. பிற்போடப்பட்ட கடன் கொடுப்பனவு சாதன தொழிற்பாடாகவும் இல்லை. பிற்போடப்பட்ட கடன் கொடுப்பனவு என்பது என்ன? இன்றைக்கு நான் ₹1 வேண்டிட்டு நாளைக்கு நான் தாரேன், இல்லாட்ட ஒரு மாதத்தால் ₹1 தாரேன்னு சொல்லி வேண்டி கொண்டு போகலாம். ஆனா நான் ஆட்டை வேண்டி கொண்டு போனா அதே மாதிரி ஒரு ஆட்டை நான் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு பிறகு நான் வேண்டி கொண்டு போற மாடு கிரெட் ஆகி போயிடும். ஒரு வருஷத்துக்கு பிறகு இல்லாட்ட 6 மாதத்துக்கு பிறகு அந்த ஆடு கிரெட் ஆகிடும். அப்போ அதே மாதிரியான ஒரு ஆட்டை நாங்கள் தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்ப மேற்குறிப்பிட்ட குறைபாடுகள் காணப்பட்டாலும் பின்வருவன பண்டமாற்று பொருளாதாரத்தின் பிரதான குறைபாடுகளாக காணப்பட்டது. தேவைகளின் இரட்டை பொருந்துகை இன்மை. அப்ப இரட்டை பொருந்துகை இன்மை என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் நடவடிக்கைகள் விரிவாக்கம் அமையாமை. பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் இப்படியான பொருட்கள் மூலமா நாங்கள் பண்டமாற்று செய்து கொண்டிருக்கும் பொழுது பொருளாதார கொடுக்க வாங்கல் நடவடிக்கைகள் விரிவாக்கமாகாது. ஒரு பிசினஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் அடைய மாட்டாது. பொருளாதார வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தமை. பொருளாதார வளர்ச்சி என்பது எப்பவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி லிமிட்டடாகத்தான் இருக்கும். அடுத்து பரிமாற்று ஊடகம் ஒன்றின் முக்கியத்துவம். பரிமாற்று ஊடகம் ஒன்றின் முக்கியத்துவம் என்ன? பண்டமாற்று பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நீக்குவதாக அமைய வேண்டும். அப்ப பரிமாற்று ஊடகம் என்பது என்ன? இப்ப பணம் தொழிற்பட்டு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. ஒரு பெறுமதி ஒரு சாமான நாங்கள் வேண்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொண்ட மதிப்பிட்டு அதன் மூலமாக அந்த பெறுமதியை கொடுத்து எடுக்கக்கூடியதாக இருப்பதுதான் பரிமாற்று ஊடகம். அப்ப அது வந்து பண்டமாற்று பொருளாதாரத்தின் குறைபாடுகளை நீக்குவதாக அமைந்திருக்க வேண்டும். அதே சமயம் பொருளாதார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் விரிவடையக்கூடியதாக இருக்கும். இந்த பரிமாற்று ஊடகத்தின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி துரிதப்பட்டு கொண்டு இருக்கும்.
பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்பன துரிதப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப பரிமாற்று ஊடகம் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். அப்ப பரிமாற்று ஊடகம் என்றால் என்ன, அது கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அப்ப ஒரு குறிப்பிட்ட சாரார் இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட குரூப் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அந்த பணம் ஒரு 100% தன்னுடைய தொழிலை செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆக்கள், உதாரணமா ஒரு ஜிம் பிசினஸ் செய்கிற ஆக்கள்ல ஜிம் விற்கிற ஆக்கள் நாங்கள் கொடுக்குற காசை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா, நாங்கள் எங்களுக்கு ஜிம் வேணுமெண்டா நாங்கள் அவையில் விரும்புற மாதிரியான ஒரு காசை கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துற காசுக்கு பெறுமதி இல்லாம போயிடும். பூரண திரவத்தன்மை கொண்டு இருக்க வேண்டும். பூரண திரவத்தன்மை, 100% திரவத்தன்மை கொண்டு இருத்தல் வேண்டும். சட்ட அங்கீகாரத்தை கொண்டு இருத்தல் வேண்டும். சட்ட அங்கீகாரம் என்று சொல்லுவது அது சட்ட ரீதியற்றதாகவோ லீகல் டெண்டர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அந்த லீகல் டெண்டர் மாதிரி இருக்க வேண்டும். அடுத்தது அடையாள பணமாக காணப்படுதல் வேண்டும். அப்ப அடையாள பணம் என்ன, ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தேவைகளுக்கு ஏற்ப சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இலகுவில் எல்லோராலும் அடையாளம் காணக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். 10% அந்த 10% அடையாளம் காணக்கூடியதாக இருத்தல் வேண்டும். 5 ரூபாய்னா அந்த 5 ரூபாய் எல்லாராலும் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அருமையான சாதனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு இருத்தல் வேண்டும். அருமையான சாதனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு இருத்தல் வேண்டும். அப்ப அந்த உருவாக்கப்பட்ட பணம் என்பது சும்மா லேசா களிமண்ணால நாங்கள் ஒரு குத்தி செய்து போட்டு அதை காய வச்சு போட்டு நாங்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கமாக இருந்தால் எல்லாரும் அதை செய்து போட்டு பயன்படுத்த வழிகிட்டுவிடும். அதை இஷ்யூ பண்றதுக்கு ஒரு நிறுவனம் தேவையில்லை. அதைத்தான் நாங்கள் நீங்க சொல்றோம், போலிகளை உருவாக்க முடியாததாக இருத்தல் வேண்டும். போலிகளை உருவாக்க முடியாததாக இருத்தல் வேண்டும். அடுத்தது ஓரளவு அருமையானதாக இருத்தல் வேண்டும். அப்ப பணம் எப்பவும் அருமையாகத்தான் இருக்கு. பணம் எப்பவும் பிளென்டி எல்லா கையிலையும் இருக்குமாக இருந்தால் அந்த பணத்துக்கு மதிப்பில்லை. மற்றது அந்த பணம் தன்னுடைய தொழிற்பாட்டில் ஒன்றை செய்யாம விடுது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப குறிப்பிட்ட காலம் நிலையானதாக இருத்தல் வேண்டும். குறிப்பிட்ட காலம் நிலையானதாக இருத்தல் வேண்டும். அதாவது பழுதா போகாம அது பாவனைக்கு இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நெடுவாழ்வு தன்மையை கொண்டு இருத்தல் வேண்டும். அப்ப பணத்தின் தொழிற்பாடுகள். அப்ப பணத்தின் தொழிற்பாடுகள் என்ன? பிரதான தொழிற்பாடு பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், இல்லாட்ட பெருமான அலகு சாதனமாக தொழிற்படுதல். அப்ப பிரதான தொழிற்பாடு என்ன? பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், இல்லாட்ட பெருமான அலகு சாதனமாக தொழிற்படுதல். அதை நாங்கள் செலாவணி தொழிற்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது பெருமான திரட்டு சாதன தொழிற்பாடாக தொழிற்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் பிற்போடப்பட்ட மீள்கொடுப்பனவு சாதன தொழிற்பாடாக இருக்கலாம். அப்ப இதுகளை நாங்கள் சொல்வது சொத்து தொழிற்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். சொத்து தொழிற்பாடு என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இங்க பாருங்க, பணம் என்பது கட்டாயம் ஒரு தொழிற்பாட்டு ஊடகமாக, அதே சமயம் பெருமான திரட்டு சாதனமாகவும் தொழிற்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். கட்டாயமாக பரிமாற்று ஊடகமாகவும்
அதே சமயம் பெருமான திரட்டு சாதனமாகவும் அந்த பணம் என்பது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நாங்கள் அடுத்ததா பார்ப்போம் பரிமாற்று ஊடகம். பரிமாற்று ஊடகம் என்றா என்ன என்று பார்ப்போம். அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளையும் பரிமாற்றிக் கொள்வதற்கான வினைத்திறன் வாய்ந்த ஒரு பரிமாற்று ஊடகமாக பணம் தொழிற்படுகின்றது. எல்லா பொருட்கள் சேவைகளையும் பரிமாற்றிக் கொள்வதற்கான வினைத்திறன் வாய்ந்த ஒரு பரிமாற்று ஊடகமாக பணம் தொழிற்படுகின்றது. இதனாலேயே பணம் ஒரு பரிமாற்று ஊடகம் என குறிக்கப்படுகின்றது. அப்ப எல்லா பொருட்களும் ஒரு சாமானும் சந்தைக்கு வர எந்த ஒரு பொருளும் பண ரீதியாக பிரமதியிடப்பட்டிருக்க வேண்டும் என்றதுதான் இதை சொல்லப்படுது. இப்ப சந்தைக்கு வர எல்லா பொருட்களையும் நாங்கள் வேண்டக்கூடியதா இருக்கும் பணத்தின் மூலமாக. அதாவது ஒருவர் தனது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து பணத்தினை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தினை தனக்கு தேவையான வேற எந்த வகை பொருட்களையும் கொள்வன செய்ய முடிகின்றது என்று சொன்னால் அது பணமாக இருக்கும், பரிமாற்று ஊடகமாகவும் இருக்கும். இவ்வாறு குறித்த ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு ஒரு ஊடகமாக பணம் தொழிற்படுகின்றது. அப்ப இவ்வாறு குறித்த ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு ஒரு ஊடகமாகவும் பணம் தொழிற்படுகின்றது. அப்ப பணமானது வினைத்திறன் வாய்ந்த ஒரு பரிமாற்ற ஊடகமாக தொழிற்படுவதனால் பண்டமாற்று பொருளாதார முறைமையில் காணப்பட்ட விருப்பங்களின் இரட்டை பொருத்துகை இன்மை, பொருட்களின் பிரிபடாத்தன்மை மற்றும் பொருட்களை காவி செல்லும் கடினத்தன்மை போன்ற குறைபாடுகள் இங்கு நீக்கப்படுகின்றது. அப்ப பாருங்கோ, இந்த பண்டமாற்று பொருளாதாரத்துல காணப்பட்ட பொருளாதார முறைமையில் காணப்பட்ட விருப்பங்களின் இரட்டை பொருந்துகை இன்மை அதை நிவர்த்தி செய்யணும் பணமண்டா. பொருட்களின் பிரிபடாத்தன்மை அதையும் நிவர்த்தி செய்யணும் பணமண்டா. மற்றும் பொருட்களை காவி செல்லும் கடினத்தன்மை போன்ற குறைபாடுகள் நீக்கப்பட்டு பொருட்கள் சேவைகளில் பரிமாற்றம் இலகுவாக்கப்பட்டுள்ளது. பணத்தின் பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாட்டின் காரணமாகவே நவீன பொருளாதாரத்தில் தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி, பேரளவு உற்பத்தி, சர்வதேச வர்த்தக விருத்தி போன்றவற்றின் முன்னேற்றத்திற்கு பணத்தின் பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாடு காரணமாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் கணக்கீட்டு அலகுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப கணக்கீட்டு அலகுகள் என்பது என்ன? ஒரு பணத்தை வச்சு கொண்டு நாங்கள் கணக்கு, உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ் வேலைகளை செய்யறோம்னு சொன்னா அந்த கணக்கீட்டு வேலைகளை செய்வதற்கு இந்த பணத்தை மூலமாக கணக்கீட்டு வேலைகளை செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளினதையும் பெறுமதிகளையும் அளவிடுவதற்கான வினைத்திறன் வாய்ந்த அளவீட்டு கருவியாக பணம் தொழிற்படுதலே பணத்தினது கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாடு ஆகும். அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளினதும் பெறுமதிகளை அளவிடுவதற்கான வினைத்திறன் வாய்ந்த அளவீட்டு கருவியாக பணம் தொழிற்படுதலே பணத்தினது கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாடு ஆகும். பணம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் ஒரு பொருளினது பெறுமதியானது இன்னொரு பொருளினது வடிவிலேயே காட்டப்படும். அப்ப பணம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு பொருளின பெறுமதியை நாங்கள் ஒரு பொதுவான அளவீடு ஒன்று இல்லாதபடியா இன்னொரு பொருளின வடிவத்துல தான் நாங்கள் காட்டுவோம். அப்ப இவ்வாறான ஒரு பொருளினது பெறுமதியினை இன்னொரு பொருளின் வடிவில் காட்டுவது சார்பு விலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். சார்பு விலை என்றது என்ன? இன்னொரு பொருளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பொருளின் விலையை சொல்வது. உதாரணமாக இந்த கை கடிகாரம் நாங்கள் ஒன்றை சொல்லுவோம்டா, இதுட பெறுமதி என்னடா 2 500 ml தண்ணி போத்தலுக்கு சமன் என்று நாங்கள் சொல்லுவது சார்பு விலை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப 2 தண்ணி போத்தல் என்னன்னா ஒரு இந்த கை கடிகாரத்துக்கு சமன் என்று சொல்றோம். ஆனால் பணத்தின் அறிமுகத்துக்கு பின்னர் பண்டங்களுக்கு சார்பு விலைக்கு பதிலாக தனி விலை என்பதனை நிர்ணயிக்க முடிந்தது. அதாவது ஒரு பொருளினது பெறுமதியினை பணத்தின் வடிவில் அளவிட்டு காட்டுவதே தனி விலை ஆகும். பொருளினது பெறுமதியினை பணத்தின் வடிவில் அளவிட்டு காட்டுவதே தனி விலை ஆகும்.
பணத்தின் கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாட்டால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நன்மைகள். பணத்தின் கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாட்டால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நன்மைகள் என்னன்னு சொன்னால், பண்டங்களுக்கு எல்லா பண்டங்கள் சேவைகளுக்கும் தனி விலையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருந்தது. பண்டங்கள் சேவைகளுக்கு தனி விலை ஒன்றை நிர்ணயிக்கக்கூடியதாக இருந்தது. விலை பொறிமுறை பொருளாதாரம் தோற்றம் பெற்றது. அதாவது சந்தை பொருளாதாரம் தோற்றம் பெற்றது. கேள்வி நிரம்பல், சமநிலை விலை, சமநிலை தொகையை கொண்டு நாங்கள் பொருட்களை வாங்கி விற்கக்கூடியதாக இருந்தது. கணக்கியல் என்ற துறை வளர்ச்சி அடைந்தது. அப்ப எல்லாவற்றையும் நாங்கள் பணத்தின பெறுமதியில நாங்கள் அளவிட்டபடியாத்தான் அக்கவுண்டிங் என்ற ஒரு சப்ஜெக்டே வர பார்த்தது. கணக்கியல் என்ற துறை வளர்ச்சி அடைந்தது. வரவு செலவு திட்டங்களை தயாரிக்க முடிந்தது. அரசாங்கம் மட்டுமில்லை, பல்வேறு கம்பெனிகள், ஈவன் தனிப்பட்டவர்கள் எல்லாரும் வரவு செலவு திட்டங்களை பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருந்தது. தேசிய வருமான கணிப்பீடுகளை மேற்கொள்ள முடிந்தது. உதாரணமா இலங்கை தேசிய வருமானத்தை கணிப்பிடுதுன்னா அது தன்னுடைய இலங்கை ரூபாயில கணிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் நாங்கள் ஒரு சர்வதேச கரன்சியில, சர்வதேச நாணயத்துல அதை பரிமாற்றி, அதாவது அதை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் ஒரு இன்டர்நேஷனல் கரன்சியில் எங்கள்ட தேசிய வருமானம் எவ்வளவு வேண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் அதை நாங்கள் ஒப்பிட்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களோட ஒப்படைக்க இந்த முறை எங்களோட தேசிய வருமானம் எவ்வளவாக இருக்கிறது, எதிர்காலங்களில் எங்களோட தேசிய வருமானம் எப்படி இருக்க போகின்றது என்பது எல்லாத்தையும் நாங்கள் கணிப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொருளாதார திரட்டு செல்வத்தின் களஞ்சியம். அப்ப அதே சமயம் இந்த பணம் இருக்கின்றபடியா இந்த பணத்தை நாங்கள் செல்வமாகவும் நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் செல்வம் மட்டுமில்லை, அதை நாங்கள் எதிர்கால தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதா இந்த பணம் இருந்தது. மக்கள் தமது எதிர்கால கொள்ளுணர்வு ஆற்றலினை பண வடிவில் திரட்டி வைத்திருத்தலே பணத்தின் பெருமான திரட்டு என்ற தொழிற்பாடு ஆகும். மக்கள் தமது எதிர்கால கொள்ளுணர்வு ஆற்றலினை பண வடிவில் திரட்டி வைத்திருத்தலே பணத்தின் பெருமான திரட்டு என்ற தொழிற்பாடு ஆகும். மக்கள் தமது செல்வத்தினை பணம் தவிர்ந்த வருமானம் உழைக்கக்கூடிய சொத்துக்களான காணி, கட்டடம், வங்கி வைப்புகள், நிறுவன பங்குகள் என்பவற்றினது வடிவிலும் வைத்திருக்கவே முடியும். இவற்றின் மூலமாக முறையே வாடகை, வட்டி, பங்கு லாபம் போன்ற வடிவிலேயே வருமானங்களை உழைக்க முடியும். ஆனால் பணத்தினை பண வடிவிலேயே திரட்டி வைத்திருப்பதன் மூலமாக எவ்விதமான வருமானத்தையும் பெற முடியாத போதிலும் மக்கள் எப்பொழுதும் குறித்தளவிலான பணத்தை தம்மிடம் வைத்திருக்கவே விரும்புகின்றனர். இதற்கு காரணம் பணம் பூரண திரவத்தன்மையை கொண்டுள்ள ஒரு சொத்தாக இருப்பதாகும். அப்ப இங்க பூரண திரவத்தன்மை என்பதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். பணம் பூரண திரவத்தன்மையை கொண்ட ஒரு சொத்தாக அமைந்து காணப்படும். திரவத்தன்மை முதல் நட்டம் இல்லாமலும் கால தாமதமின்றியும் மேலதிக செலவுகள் எதுவுமின்றியும் விரும்பிய நேரத்தில் வேறொரு சொத்தின் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய தன்மை திரவத்தன்மை எனப்படும். அப்ப திரவத்தன்மை என்ன? முதல் நட்டம் இல்லாமலும் கால தாமதமின்றியும் மேலதிக செலவுகள் எதுவுமின்றியும் விரும்பிய நேரத்தில் வேறொரு சொத்தின் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய தன்மை திரவத்தன்மை எனப்படும். பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம். பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம் இல்லாட்டா கொடுப்பனவு கருவி. அப்ப இன்றைக்கு நான் கடன் வேண்டி போட்டு புரிதொரு காலத்துல திருப்பி தரணுண்டு பணத்தை வேண்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் முதல் பார்த்திருக்கின்றோம். நிகழ்காலத்தில் பெற்றுக்கொண்டதனை எதிர்காலத்தில் கொடுத்து தீர்வதற்கான ஒரு நம்பகத்தனமான ஒரு சாதனமாக பணம் தொழிற்படுதலே பணத்தினது கடன் கொடுக்கல் வாங்கல் கருவி என்ற தொழிற்பாடு ஆகும். நிகழ்காலத்தில் பெற்றுக்கொண்டதனை எதிர்காலத்தில் கொடுத்து தீர்ப்பதற்கான நம்பகமான ஒரு சாதனமாக பணம் தொழிற்படுதலே பணத்தினது கடன் கொடுக்கல் வாங்கல் கருவி என்ற தொழிற்பாடாக அமைந்து காணப்படுகின்றது.
பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாட்டினால் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள். அப்ப பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த தொழிற்பாட்டினால பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம். அப்ப நிகழ்கால உற்பத்தி பண்டங்களை எதிர்கால உற்பத்தி பண்டங்களுடன் பரிமாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அப்ப நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு உற்பத்தி பண்டங்களை எதிர்கால உற்பத்தி பண்டங்களுடன் பரிமாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தன்மையாலதான் அது சாத்தியமாக அமைகின்றது. வர்த்தகத்தின் வளர்ச்சிக்கு துணை புரிகின்றது. இன்னைக்கு வர்த்தகம் என்பது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பணம், இந்த பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு. அது தவிர வங்கி, காப்புறுதி போன்ற துணை சேவைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக இருத்தல். வங்கி, காப்புறுதி போன்ற துணை சேவைகளின் வளர்ச்சிக்கும் இது காரணமாக அமைந்திருக்கின்றது. நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி அதுகள அபிவிருத்திக்கு துணை புரிவதாக இருக்கின்றது. நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு துணை புரிவதாக அமைகின்றது. அப்ப இவ்வளவு விடயங்களையும் பணம் என்பது செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப நீங்கள் இதுல ஆன்லைன்ல இருக்கிறவர்கள் நீங்கள் வங்கியில வேலை செய்து கொண்டிருக்கிறபடியா உங்களால சொல்ல முடியுமா இந்த கடன் அட்டையை நாங்கள் பணமாக கருதுவதில்லை? சிவகுமார், இந்த கடன் அட்டையை நாங்கள் ஏன் பணமாக கருதுவதில்லை? நாங்கள் பார்ப்போம் கடன் அட்டையை ஏன் நாங்கள் பணமாக கருதுவதில்லை என்று. பணத்தினது எல்லா தொழிற்பாடுகளையும் கடன் அட்டையால் மேற்கொள்ள முடியாது இருப்பதனால் அது பணமாக மேற்கொள்ளப்படுவதில்லை. பணத்திட்ட எல்லா தொழிற்பாடுகளையும் நாங்கள் கடன் அட்டையை வச்சு கொண்டு செய்ய முடியாது இருப்பதனால் அதை பணமாக நாங்கள் கொள்ளுவதில்லை. இது தற்காலிகமான பரிமாற்று ஊடகமாக மட்டுமே தொழிற்படுகின்றது, பெருமான திரட்டாக தொழிற்படுவதில்லை. இது தற்காலிகமான பரிமாற்று ஊடகமாக மட்டுமே தொழிற்படுகின்றது, இது பெருமான திரட்டாக தொழிற்படுவதில்லை. அப்ப நாங்கள் பணத்துக்கு பதிலாக இந்த கடன் அட்டையை நாங்கள் ஒரு சில தொழிற்பாடுகளுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வோம். உதாரணமா கடன் அட்டையை கொண்டு நாங்கள் பணத்தை ஒரு பொருட்களை வேண்டுறோம், அதற்கு பிறகு அந்த கடன் அட்டையில் இருக்கிற பேலன்ஸுக்கு நாங்கள் பணத்தை செட்டில் பண்ண வேண்டி இருக்கு, பணத்தை செட்டில் பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்ளணும் செய்த பின்னர் கடன் அட்டையை வழங்கிய நிறுவனத்திற்கான இறுதி தீர்ப்பனவு பணத்தின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. அதுதான் நான் இப்ப சொன்னேன். அப்ப கடன் அட்டை பணமாக இருப்பின் இவ்வாறான இறுதி தீர்ப்பனவை பண வடிவில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அடுத்ததா நாங்கள் பார்ப்போம் என்னன்னா இலத்திரவியல் பணம். இலத்திரவியல் பணம் என்பது எலக்ட்ரானிக் மணி. பௌதீக ரீதியான பணத்தினை மின்னியல் முறையில் களஞ்சியப்படுத்தி அதை மென்பொருள் மூலமாக பரிமாற்றல்களில் ஈடுபடுத்துகின்ற போது அது இலத்திரவியல் பணம் என்று இலத்திரனியல் பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணமா ஏடிஎம் அட்டைகள், வரவு அட்டைகள். அப்ப நாங்கள் பௌதீக ரீதியான பணத்துக்கு பதிலாக இதை பயன்படுத்துகின்றோம். ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சனை செய்கின்றோம், இல்லாட்டா ஆன்லைனுக்குள்ளால நாங்கள் சாமான்களை வேண்டுகின்றோம். இப்ப எல்லா வங்கிகளுமே ஆன்லைன் சிஸ்டம் வச்சிருக்கின்றன. அந்த ஆன்லைனுக்குள்ளால போய் நாங்கள் ஒரு பணத்தை ஒரு வங்கியிலிருந்து ஒரு வங்கிக்கு மாற்றுகின்றோம். ஒரு பொருளை வாங்குவதற்கு அதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதற்கு நாங்கள் எங்களோட வரவு அட்டைகளை, டெபிட் கார்டுகளை, கிரெடிட் கார்டுகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்கின்றோம். அதே சமயம் வங்கியில் இருந்து நாங்கள் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏடிஎம் மிஷினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அப்ப ஏடிஎம் மிஷினூடாகவும் நாங்கள்
கடன் அட்டைகளை காசுகளை பரிமாற்றி கொள்ளுகின்றோம். அது இப்பதான் நாங்கள் ISLM கேர்வ்ல நாங்கள் படித்த அந்த பணத்திற்கான கேள்விக்கு நாங்கள் வாரோம். அப்ப இதுவரை ஏதாவது விளங்காம இருக்கிறதா ஒன்றை நீட்டிருப்பார்கள்? இல்ல சார். இது உங்களுக்கு பிரஷ் அப் பண்ற ஒரு விடயமாகத்தான் இது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றாலும் நாங்கள் அதை படிக்கணும் என்றதுக்காக நாங்கள் இதை பற்றி படித்து கொண்டு போகின்றோம். அப்ப பணத்திற்கான கேள்வி, அப்ப பணத்திற்கான கேள்வி உண்மையிலேயே 3 வகைப்படும். 3 வகையான பணத்திற்கான கேள்வி காணப்படும். அந்த 3 வகையான பணத்திற்கான கேள்வியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொள்ளுவோம். பணம் பூரண திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாகும். அப்ப நான் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 100க்கு 100% திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக பணம் இருக்கின்றது. இதனை கொண்டு பல்வேறு விதமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதனால் எல்லா மக்களும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்புகின்றனர். அவ்வாறு பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகின்ற அளவு பணத்திற்கான கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப பாருங்க, எல்லா மக்களும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகின்றனர். அவ்வாறு பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகின்ற அளவு பணத்திற்கான கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புவோம். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்கான கேள்வி. எங்கட கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்காக நாங்கள் பணத்தை பணமாக வச்சிருப்போம். சில பொருட்களை வாங்குவதற்கு, சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு, சில ஆட்களுக்கு கடன் கொடுப்பதற்கு, ஏதோ ஒரு வகையில கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்காக நாங்கள் பணத்தை பணமாக வைத்திருப்போமாக இருந்தால் இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்பது அங்கு காணப்படும். பாதுகாப்பு நோக்க கேள்வி. அப்போ எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது பணம் தேவைப்படும். அப்படியான தேவைகளுக்காக நாங்கள் வேறையா ஒரு கொஞ்சம் காசை வைத்திருப்போமா இருந்தால் அது பாதுகாப்பு நோக்கத்துக்கான கேள்வியாக காணப்படும். அடுத்தது உத்தேச நோக்கத்துக்கான கேள்வி. உத்தேச நோக்கத்துக்கான கேள்வி என்பது என்ன? எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் நோக்கத்துடன், உத்தேச நோக்கத்துடன் நாங்கள் அதை பணமாக வைத்திருப்போமாக இருந்தால் அதை உத்தேச நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நாங்கள் அந்த ISLM கேர்வ் படிக்கும் பொழுது இந்த உத்தேச நோக்க கேள்வியை அடிப்படையாக கொண்டுதான் அந்த திரவத்தன்மை நாங்கள் பணத்தை வைத்திருப்பது என்ற அவசியத்தை பற்றி நாங்கள் காய்ச்சி கொண்டிருந்தோம். முதலீடு, வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது பணத்தை பணமாக வச்சிருக்காம நாங்கள் முதலிடுவோம் என்றும், வட்டி வீதம் குறையும் பொழுது முதலீட்டு எல்லாத்தையும் காசாக உத்தேச நோக்க கேள்வியாக வைத்திருப்போம் என்பதை நாங்கள் அதில் பார்த்திருந்தோம். அப்ப இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க பாப்போம், இந்த பணத்துக்கான கேள்வி ஆரம்ப காலகட்டத்திலும் பார்க்க இன்றைக்கு இந்த வங்கிகள் மற்றது பண ரீதியான பணச்சந்தை நடவடிக்கைகள் மிகவும் அட்வான்ஸாக வந்திருக்கின்றபடியால இன்றைக்கு இந்த பணத்துக்கான கேள்விகள் அந்த நாளோட ஒப்பிடும் பொழுது கூடியிருக்கின்றதா குறைந்திருக்கின்றது? யாராவது சொல்ல முடியுமா? குளோரியா, சிவகுமார்? ஏன்? இந்த பணத்திற்கான கேள்வி என்பது நாங்க பணத்தை பணமாக வைத்திருக்கிற ஒரு விடயத்தை தான் நான் சொல்லுகின்றேன். கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்காக ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பி பணத்தை பணமாக வைத்திருப்போம். பாதுகாப்பு நோக்கத்துக்காக கேள்வியை எழுப்பி எங்கள்கிட்ட எவ்வளவோ பணம் இருந்தாலும் நாங்கள் அதை சிலதுகிட்ட சொத்தா வச்சிருப்போம், சில வீடை கட்டி இருப்போம், வாகனத்தை வேண்டி இருப்போம். அப்படி இருந்தும் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக ஒரு கொஞ்சம் காசை வச்சிருப்போம், பாதுகாப்பு நோக்கத்துக்காக கொஞ்சம் காசை வச்சிருப்போம், உத்தேச நோக்கத்துக்காக கொஞ்சம் காசை வச்சிருப்போம் வீட்டிலேன்னுதான் நான் சொல்லவார். அது ஆரம்ப காலகட்டத்தோட ஒப்பிடும் பொழுது இன்றைய நவநாகரிக பணச்சந்தை இருக்கின்ற
உலகத்தில் இந்த இப்படியான கேள்விகள் கூடியிருக்கின்றதா குறைஞ்சிருக்கின்றது? குறைவடைந்துள்ளது என்ன சார்? ஏன்? தேவைகள் வந்து அதிகமாக காணப்படுது சார். தேவைகள் அதிகம்தான், ஒப்புக்கொள்றேன். அது மட்டும் இல்லாம சார், இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல ஒரு 50,000 ரூபாய் நான் வீட்டுல காசா வச்சிருக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக. இப்ப நீங்கள் வந்து சம்பளம் 31ஆம் தேதி 25ஆம் தேதி வந்துட்டேன்னா அடுத்த 25ஆம் தேதி மட்டும் ஒரு கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அது வேற செக்ஷன். அப்ப இப்படியான காசுகளை நீங்க காசா வீட்டுல வச்சிருக்கின்ற தன்மை குறைகின்றதா கூடி இருக்கின்றதா? எந்த கணிப்பீட்டின்படி, என் சொந்த கணிப்பீட்டின்படி, இப்ப நான் வந்து இப்ப கிட்டத்தட்ட இப்ப 50 வருஷமா 45 வருஷமா இந்த பேங்கிங் இதுகளை பற்றி நான் கொஞ்சம் பார்த்து கொண்டே வருகின்றேன். நாளாந்த நடவடிக்கையில இந்த பேங்கிங்கை பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்றது 45 வருடம்னா 74ஆம் ஆண்டுல இந்த கொமர்ஷியல் பேங்க் ஆரம்ப கட்டத்தில் இருக்க நான் கவனிச்சிருக்கின்றேன். எல்லாம் மேனுவலா லெஜர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செய்து ப்ரிப்பேர் பண்ற காலத்துல வந்து இந்த கொமர்ஷியல் பேங்க்கள் எல்லாம் 9 மணிக்கு துவங்கி 12 மணிக்கு மூடுவார்கள். அப்புறம் ஒரு சாப்பாட்டுக்காக 1 மணிக்கு கிளம்பிட்டு 1 மணிக்கு துவங்கி 3 மணிக்கு மூடுவார்கள். அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? அப்ப அப்படியான காலத்துல வந்து நாங்களெல்லாம் கியூல நின்று பாஸ்புக்கை கொண்டு போய் வித்ட்ரா பண்ணி கொண்டு வருவோம். இந்த ஃபிக்ஸ் டிபாசிட்ல இருக்கிற காசு எடுக்கிறேன்டா 7 நாளைக்கு முதல் சொல்லணும். அப்படி எல்லாம் இருக்கு. சேவிங் அக்கௌண்ட்னா 3 நாளைக்கு முதல் சொல்லணும். அப்படியான தன்மைகள் இருந்தது. இப்ப அன்றைக்கு இந்த தன்மைகள் இருக்கிறதால நாங்கள் இந்த காசா வச்சிருக்கிற தன்மையை வந்து நாங்கள் கூட வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்து வீட்டை வச்சு கொண்டு இருப்போம். அதை விளங்கி கொள்றீங்களா? ஏன்னா நினைச்சோன்னு எடுக்க இல்லாத காசு. ஆனா இன்றைக்கு ஏடிஎம் மெஷின் வந்த பிறகு ஏடிஎம் மெஷின்கள் பல இடங்கள்லையும் அமல்படுத்தி 24 மணி நேர சேவைகள் வந்த பிறகு நாங்கள் இந்த காசா வச்சிருக்கிற தன்மை கூடிட்டுதா இல்ல பேங்க்ல வச்சிருக்கிற தன்மை கூடி இருக்குதா? இப்ப நான் என் பாதுகாப்பு நோக்க கேள்விக்குரிய காசை வந்து 50,000 ரூபாயை நான் வீட்டை வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்குது. அந்த ஏடிஎம் மெஷின்ல நான் வித்ட்ரா பண்ணி நான் என் தேவையை பூர்த்தி செய்வேன். அப்ப நான் பணத்தை பணமாக வச்சிருக்கிறேன்னா இல்லாட்ட வீட்டுல வச்சிருக்கேன்னா பேங்க்ல வச்சிருக்கேன்னான்றதான் அந்த கேள்வி. என் நோக்கம் வந்து பாதுகாப்பு நோக்கமா இருக்கலாம். அந்த காசு வீட்டுல இருக்காது, என்ன பேங்க்ல இருக்கும். என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் இது வந்து நினைச்ச நேரம் நான் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் எந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கம் தேவை என்றாலும் என்ன என்றாலும் நாங்கள் எங்களுடைய காசுகளை எல்லாத்தையும் வங்கியில சேவிங் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருப்போம். வேண்டாம் இப்ப வங்கியில சேவிங் அக்கௌண்ட்ல முந்தி மாதிரி 2 நாள் 3 நாள் அட்வான்ஸா சொல்லி காசு எடுக்கணும் வண்டி இல்லை. நான் சொல்றேன் இந்த 45 வருஷத்துக்கு முதல் 40 வருஷத்துக்கு முதல் இப்ப கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு கிட்டத்தான் இந்த லஞ்ச் அவரே இல்லாம போனது. இல்லாட்டா லஞ்ச் அவர் இருக்கும் பேங்க். அப்ப அப்படியான நேரங்கள்ல பெரிய பேங்க்ல பெரிய கியூ நிக்கும். ஏடிஎம் மெஷின் இப்ப யோசிச்சு பாருங்க, ஏடிஎம் மெஷின் இல்லையாண்டா என்ன நடக்கும்? எவ்வளவு ஜனம் வந்து நிற்கும் பேங்க்ல கவுண்டர்கள்ல. அப்ப என்ன பொறுத்த மட்டும் இந்த பணத்திற்கான கேள்விகள் இருந்தாலும் அதை வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிற தன்மைகள் வந்து குறைஞ்சு கொண்டு வந்துட்டது என்றதுதான் நான் சொல்லக்கூடிய விடயம். இதை தவிர பணத்திற்கான கேள்வி பொருளியலாளர்களால் பின்வரும் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும்: செய்வினை நிலுவை கேள்வி, செயற்பாட்டு நிலுவை கேள்வி. ஒரு செயலை செய்வதற்காகவும் செய்யப்படுவதற்காகவும் நாங்கள் பணமாக வைத்திருக்கின்ற பணத்திற்கான கேள்விதான். அப்ப இங்க முதலாவது நாங்கள் பார்ப்போம் பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்களோட அன்றாட கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக நாங்கள் பணத்தை பணமாக வைத்திருக்க போகின்ற தொகையைத்தான் இங்க கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வின்னு நாங்கள் சொல்கின்றோம். நாளாந்த கொடுக்கல் வாங்கல் தேவைகளை ஈடு செய்து கொள்வதை நோக்கமாக கொண்டு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மக்கள் பணமாக வைத்திருக்க விரும்புதல் பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி எனப்படும். நாளாந்த கொடுக்கல் வாங்கல் தேவைகளை ஈடு செய்து கொள்வதை நோக்கமாக கொண்டு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மக்கள் பணமாக வைத்திருக்க விரும்புதல் வளத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம்.
அப்ப மாத சம்பளம் எடுப்பவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? அடுத்த மாதம் மட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான கேள்வி தொகையை கூடுதலாக வச்சிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு கிழமையும் சம்பளம் எடுப்பவர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு அடுத்த கிழமை சம்பளம் தானே நினைச்சுக்கொண்டு குறைவாக வைத்திருப்பார்கள். அதே மாதிரி நாளாந்தம் வருமானம் பெறுபவன் என்ன செய்வான்? இன்னும் குறைவான தொகையை வச்சிருப்பான். ஏன்னா அவன் அடுத்த வருஷத்துக்கு அவனுக்கு தேவைப்படாது, அடுத்த நாளைக்கு தேவைப்படாது. மன்னிச்சுக்கணும், ஒரு கால் உண்டு. நான் கிளாஸ்ல இருக்கேன். 5:30 அதுல வரட்டா? எங்க 5:30 தான் முடியுமா? 4:30. ஓகே, ரைட், ஓகே ஓகே. ஆகவே சாரி ஃபார் தட். ஆகவே பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்கல் கேள்வி என்பது அதுதான். அப்ப வருமானம் அதிகரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி அதிகரிக்கும். அப்ப நாங்கள் அங்க பார்த்தோம், கவனிச்சு பாருங்க. நுகர்வு என்பது A+BY. ஏ என்பது தன்னிச்சையான நுகர்வு. அதாவது எங்களுக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு நுகர்வு உண்டு. நீங்கள் நாங்கள் பழைய இதுகள் எல்லாம் படிச்சு கொண்டு வந்து நாங்கள் என்ன வருமானம் இல்லாத போதும் எங்களோட சேமிப்பில இருந்து நாங்கள் அதை எடுத்து நுகர்வோம், இல்லாட்டா கடன் பட்டா அது நுகர்வோம். அது எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து வச்சிருக்கணும், காசு இருந்தான்னு இல்லாட்டா என்ன. அதை தவிர மிச்ச நுகர்வு வந்து வருமானத்தோட சம்பந்தப்பட்ட வருமானம் அதிகரிக்கின்ற போது எங்களோட வருமானமும் அதிகரிக்கும். அப்ப என்ன செய்யணும்? வருமானம் அதிகரிக்கும் பொழுது எங்களோட நுகர்வுக்குரிய கேள்வியும் அதிகரிக்கும். நுகர்வுக்கு செலவு செய்ய போகின்ற அந்த தொகையும் அதிகரிக்கும். அதை வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் எங்களுக்கு சம்பளம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வருமெண்டா அந்த மற்ற முழு மாதம் நாங்கள் அதை வச்சிருப்போம். வருமானம் குறையும் பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி குறைவடையும். அப்ப பாருங்க, அதுக்குரிய கேள்விக்கோடு இப்படித்தான் இருக்கும். பாருங்க, Y1 இருந்து Y2 மாதிரி கூடும் பொழுது இங்க MD1 இருந்து MD2 கேள்வி கூடும். ஆகவே அந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்குரிய கேள்விக்கோடு இடமிருந்து வலமாக கீழிருந்து மேலாக அதிகரித்து காணப்படும். அப்ப பாருங்க, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் நேர்கணிய ரீதியில இருக்கின்ற வருமானம், நேர்கணிய ரீதியில அதிகரித்து செல்லுகின்ற வருமானம், இல்லாட்டா குறைந்து செல்லுகின்ற வருமானம் வந்து கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கும் காரணி. வருமானம் பெறும் கால இடைவெளி. அப்ப வருமானம் பெறும் கால இடைவெளி, நான் அதைத்தான் முதலே உங்களுக்கு சொன்னேன். ஒரு மாத சம்பளம் எடுப்பவன் கூடுதலான காசை வச்சிருப்பான், ஒரு கிழமைக்கு ஒருக்கா சம்பளம் எடுப்பவன் அதிலும் பார்க்க குறைவான காசை வச்சிருப்பான், ஒவ்வொரு நாளும் சம்பளம் எடுப்பவன் மிகவும் குறைவான காசை வைத்திருப்பான். பொது விலை மட்டம். அப்ப பாருங்க, இன்றைக்கு மில்க் பவுடரோட விலை கூடிட்டுது. அப்ப நாங்க போன மாதம் நாங்கள் மில்க் பவுடர் இந்த தட்டுப்பாடு பெற முதல் நாங்கள் எவ்வளவு காசு வச்சிருந்தோமோ அதில் பார்க்க கிட்டத்தட்ட 1 கிலோ மில்க் பவுடர் வேண்டுவதற்கு 1/4 25% கூடுதலான பணத்தை வச்சிருக்கணும். அப்ப கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்குரிய பணம் வந்து கூடுதலா வச்சிருக்க வேண்டி இருக்கேன்னா பொது விலை மட்டம் அதிகரிப்பதால. எதிர்கொள்ளும் ஆபத்தின் தன்மை. எங்களுக்கு ரிஸ்க் வந்து கூடுதலா இருக்குமெண்டா நாங்கள் வந்து அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணுவதற்கு கூடுதலான காசை நாங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அடுத்தது நவீன நிதியிடல் கண்டுபிடிப்புகள், ஃபைனான்சிங் இன்னோவேஷன்ஸ். என்னென்ன விடயங்கள்ல நாங்கள் நிதியிடலாம் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படியான இதுகளுக்கெல்லாம் நாங்கள் நிதியிடுவதற்காக கூடுதலான படத்தை நாங்கள் கையில வச்சிருக்க வேண்டி இருக்கும். அப்ப பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியையும் பாதுகாப்பு நோக்க கேள்வியையும் சேர்த்து பணத்தின் செய்வினை நிலுவை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, பாதுகாப்பு நோக்க கேள்வியும் அதே மாதிரி ஒன்றுதான்.
கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக வைத்திருக்கின்ற பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான கேள்வி. எங்களுடைய பாதுகாப்பு தேவை கருதி நாங்கள் வைத்திருக்கின்ற பணத்தின் கேள்வி வந்து பாதுகாப்பு நோக்க கேள்வி. அப்ப பணத்தின் உத்தேச நோக்க கேள்வியை நாங்கள் ஊக நோக்க கேள்வி அல்லது செயற்பாட்டு நிலுவை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இங்க வந்து நாங்கள் முக்கியமா நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வேண்டிய வந்து இந்த ஊக நோக்க கேள்வி. ஆகவே அதை பார்க்க முதல் நாங்கள் பாதுகாப்பு நோக்க கேள்வியை பார்த்துட்டு போவோம். அப்ப இந்த பாதுகாப்பு நோக்க கேள்வி என்றால் என்னன்னு சொன்னா, மக்களது வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற செலவுகளை மேற்கொள்ளும் நோக்குடன் மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவே பணத்தினது பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மக்களது வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற செலவுகளை மேற்கொள்ளும் நோக்குடன் மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவே பணத்தினது பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துக்கள், விருந்தினர் வருகை, வாகன திருத்தம், வீட்டு திருத்தம் போன்ற காரணங்களுக்காக மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மக்களது வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற செலவுகளை மேற்கொள்ளும் நோக்குடன் மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவே பணத்தினது பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதாவது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துக்கள், விருந்தினர் வருகை, வாகன திருத்தம், வீட்டு திருத்தம் போன்ற காரணங்களுக்காக மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவையே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பணத்தினது பாதுகாப்பு நோக்க கேள்வியினையும் தீர்மானிக்கும் பிரதான காரணி மக்களிட வருமானமாகும். அதனாலதான் நான் இதை வந்து கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கு அடுத்ததாக இதை நான் பார்க்கின்றேன். என்று சொன்னால் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியினையும் தீர்மானிக்கும் பிரதான காரணி மக்களின் வருமானமே ஆகும். மக்களது வருமான மட்டத்திற்கும் பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது வருமானம் அதிகரிக்கின்ற போது பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியும் அதிகரிக்கும். வருமானம் குறைவடைகின்ற போது பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி குறைவடையும். வருமான மட்டத்திற்கும் பணத்தினதும் பாதுகாப்பு நோக்க கேள்விக்கும் இடையிலான நேர்கணிய தொடர்பினை பின்வரும் வரைபடத்தின் மூலம் நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதுவும் வந்து கிட்டத்தட்ட கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்கின்றது பாதுகாப்பு நோக்க கேள்விக்குரிய வரைபடமும். அப்ப பாதுகாப்பு நோக்க கேள்வி தவிர பின்வரும் காரணிகளும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க வருமானத்தை தவிர பின்வரும் காரணிகளும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியை தீர்மானிக்கும். வருமானம் பெறும் கால இடைவெளி. அப்ப பாருங்க, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியோடு பார்க்கும் பொழுது இதுக்கும் தொடர்பு இருக்கின்றது. பொது விலை மட்டத்தின் போக்கு நேர் தொடர்பாக பொது விலை மட்டத்தின் போக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் நாங்கள் வச்சிருக்கிற பணத்தின் தன்மைகள் கூடி குறையும். எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மை என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி இல்லாட்டா பெரிய அளவில் விபத்துக்கள் ஏற்படும் என்றால் நாங்கள் நேர்த்தன்மையை காசை கூடுதலாக வைத்திருப்போம், இல்லாத பட்சத்தில் குறைவாக வைத்திருப்போம். பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமெல்லா சாதனங்களின் அறிமுகம். பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமெல்லா சாதனங்களின் அறிமுகம். அப்ப பாருங்க, புதிய இதைத்தான் நான் சொல்றேன். ஏடிஎம் கார்டையோ நாங்கள் டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ வச்சிருப்பமாக இருந்தால் பாதுகாப்பு நோக்கத்துக்காக நாங்கள் வச்சிருக்கிற இந்த கேள்வியின் அளவு குறைவாக இருக்கும். ஏன்னா பேங்க்ல இருக்கும். கிரெடிட் கார்டை கொண்டுச்சு நான் பாவிச்சு போட்டு அடுத்த மாத சம்பளத்தில் அதை நான் கட்டுவேன் என்பதெல்லாம் இதுக்குரிய விடயமாக வரும். அப்ப இனி நாங்கள் பார்ப்போம் பணத்தின் உத்தேச நோக்க கேள்விய. ஊக நோக்க கேள்வி அல்லது செயற்பாட்டு நிலுவை கேள்வி. அப்ப பணம் ஒரு வருமானம் உழைத்து தரும் சொத்தாகும். பணம் வந்து எப்பவும் ஒரு வருமானம் உழைத்து தரும் சொத்தாக இருக்கின்றது.
இதனால் எல்லா மக்களும் பணத்தினை பயன்படுத்தி வருமானம் உழைக்க விரும்புகின்றனர். அப்ப 3 விதமான பணத்திற்கான கேள்வியில நாங்கள் 3வது கேள்வியை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இங்க வந்து பணம் வந்து உங்களுக்கு காசு உழைச்சி தார விடயம் என்றபடியா நீங்கள் அந்த பணத்தை முதலிட விரும்புகின்றீர்கள். அப்படி முதலிட விரும்பும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உழைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பணத்தை முதலிட விரும்புவதால எங்களுக்கு அந்த பணத்தை முதலிடுவதால கிடைக்கின்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதலிட விரும்புவோம். உதாரணமாக வருமானம் குறைவாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதிலே இப்பொழுது நாங்கள் முதலிட மாட்டோம். ஏன்? எதிர்காலத்தில் இதிலும் பார்க்க எங்களுக்கு கூடுதலாக உழைச்சி தர்ற தன்மைகள் சாத்தியம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இப்ப முதலிடாம எதிர்காலத்துல கூடுதலான வட்டி கிடைக்கும் பொழுது அதிலே முதலிட்டு நாங்கள் கூடுதலான வருமானத்தை பெற விரும்புவோம். அப்ப பணம் ஒரு வருமானம் உழைத்து தரும் சொத்தாகும். இதனால் எல்லா மக்களும் பணத்தினை பயன்படுத்தி வருமானம் உழைக்க விரும்புகின்றனர். இதன் அடிப்படையில் வருமானம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு மக்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை பணமாக வைத்திருத்தல் பணத்துக்கான ஊக நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப பணத்தின் ஊக நோக்க கேள்வி வட்டி வீதத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் ஊக நோக்க கேள்வி வந்து வட்டி வீதத்தின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்குள்ள நாங்கள் போவோம். அங்க வந்து வட்டி வீதம் இல்லாட்டாலும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கேள்வி இருக்கும். அப்ப இங்க நாங்கள் வட்டி வீதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கான்செப்டை பார்ப்போமாக இருந்தால் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பணத்தை வைப்பிலிட்டு கூடிய வருமானத்தை உழைக்க முடியும். அப்ப வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பணத்தை வைப்பிலிட்டு கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தின் ஊக நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். ஊக நோக்க கேள்வியில ஊக நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். மாறாக வட்டி வீதம் குறைவடைகின்ற போது பணத்தை ஊக நோக்கில் வைத்திருப்பதன் மூலம் கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தின் ஊக நோக்க கேள்வி உயர்வாக காணப்படும். அப்ப பணத்தின் ஊக நோக்க கேள்வி வட்டி வீதத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது. வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பணத்தை வைப்பிலிட்டு கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தின் ஊக நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். மாறாக வட்டி வீதம் குறைவடைகின்ற போது பணத்தை ஊக நோக்கில் வைத்திருப்பதன் மூலம் கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தின் ஊக நோக்க கேள்வி உயர்வாக காணப்படும். மேலும் இழிந்த வட்டி விகிதத்தில் பணத்திற்கான ஊக நோக்க கேள்வி முடிவிலியாக காணப்படும். இந்த நிலையைத்தான் நாங்கள் பொருளியல்ல திரவ பொருளின் நிலை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். லிக்விடிட்டி ட்ராப் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த கிராஃபை வச்சுக்கொண்டே நாங்க இதை பார்ப்போம். என்னன்னு சொன்னால் வட்டி வீதம் உதாரணமா 30% இருக்கும் பொழுது நாங்கள் கூடுதலான பணத்தை முதலிடுவோம். ஊகநோக்க கேள்வியாக குறைந்த பணத்தை தான் கையில வச்சிருப்போம். அதுவே வட்டி வீதங்கள் குறைஞ்சு கொண்டு வரும் பொழுது நாங்கள் பணத்தை ஊகநோக்க கேள்விக்குரிய பணத்தை பணமாக வச்சிருக்கிறது தன்மை கூடவாக இருக்கும். அப்ப இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா அதால வந்து இந்த கிராஃப் இப்படி வளைஞ்சு அந்த வச்சிருக்க போற காசு வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கு. அதுவே ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்துக்கு குறைய நாங்கள் முதலிடவே போக மாட்டோம். உதாரணமாக இந்த உதாரணத்துல 5% வட்டிக்கு கீழே மக்கள் முதலிட விரும்பவில்லை. ஆகவே 5% வட்டி வரும் பொழுது அவர்கள் அவ்வளவு பணத்தையும் கையிலே காசாக வைத்திருப்பார்கள். அதுக்கு பிறகு முதலிட விரும்ப மாட்டார்கள். அப்ப இந்த நிலையத்தான் சொல்லுகிறது திரவ பொருள் நிலை என்று. அப்ப லிக்விடிட்டி ட்ராப் என்பது இந்த 5% ஆகும். அதுக்கு கீழே அவர்கள் முதலிட விரும்ப மாட்டார்கள். அதன் காரணமாக இந்த 5%க்கு கீழே முதலீடு இருக்காது. அதால இந்த கேர்வ் வந்து இப்படியே வளைஞ்சு வந்து இப்படி நேராக இருக்கும். அப்ப இழிந்த வட்டி வீதத்தில் ஊகநோக்க கேள்வி முடிவிலியாக இருப்பதற்கான காரணம் என்ன? அப்ப அந்த ஊகநோக்க கேள்வி அந்த இடத்துல முடிவிலியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது கூடுதலான பணத்தை வைப்பு செய்து கூடிய வட்டி வருமானத்தை உழைக்க முடியும் என கருதியே
இழிந்த வட்டி வீதத்தில் பணத்தை ஊகநோக்க கேள்வி முடிவிலியாக பண்ணுகின்றனர். அப்ப அந்த அந்த கட்டத்துல அவர்கள் யோசிக்கணும், இதுக்கு பிறகு கீழே நாங்கள் முதலீடு செய்து பிரயோசனம் இல்லை, அதால நாங்கள் என்ன செய்கின்றோம், இதை காசா வைத்திருப்போம், இனி வட்டி வீதம் கூடினா நாங்கள் அங்க கொண்டு போய் முதலீடு செய்வோம் என்று. நிகழ்கால வட்டி வீதத்துக்கும் ஊகநோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு எதிர்கணியமாக காணப்படும். நிகழ்கால வட்டி வீதத்துக்கும் ஊகநோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு எதிர்கணியமாக காணப்படும். எதிர்கால வட்டி வீதத்துக்கும் ஊகநோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியமாக காணப்படும். அப்ப எதிர்காலத்துல வட்டி வீதம் அதிகரிக்கும் என்று நாங்கள் நினைச்ச வேண்டாம், இப்ப நாங்கள் வச்சிருக்கிற காசு கூடுதலாக இருக்கும். நிகழ்கால வட்டி வீதம் ஊகநோக்க கேள்விக்கு முடிய எதிர்கணியமாக இருக்கும். நிகழ்காலத்துல வட்டி வீதம் குறைவாக இருந்தா நாங்கள் கூடுதலான பணத்தை கேள்வியா வச்சிருப்போம். நிகழ்கால வட்டி வீதம் கூடுதலாக இருந்தா நாங்கள் குறைவாக வைத்திருப்போம். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா, பணத்தின் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள். அப்ப பணத்தின் கேள்வியை என்னென்ன காரணிகள் தீர்மானிக்கின்றன என்பது முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அப்ப அதுல 3 விடயங்கள் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் பார்ப்பது என்னென்று சொன்னா, மெய் வருமானம். மெய் வருமானம் அப்ப மெய் வருமானத்திற்கும் பணத்திற்கான கேள்விக்கும் இடையிலே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது மக்கள் மெய் வருமானம் அதிகரிக்கின்ற போது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பன அதிகரிக்கும். அப்ப அதை நாங்கள் முதலே பார்த்துட்டோம். மெய் வருமானம் அதிகரிக்கும் பொழுது இவையெல்லாம் அதிகரிக்கும், இந்த கேள்விகள் எல்லாம் அதிகரிக்கும். மாறாக மக்களிட மெய் வருமானம் குறைவடைகின்ற போது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பன குறைவடையும். அது அடுத்தது பொது விலை மட்டத்தின் போக்கு. அப்ப பொது விலை மட்டத்தின் போக்க நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொது விலை மட்டத்தின் போக்குக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது பொது விலை மட்டம் உயர்வடைந்து செல்கின்ற போது பணத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பன அதிகரிக்கும். அது உங்களுக்கு விளங்கும். நான் இப்ப உங்களுக்கு உதாரணமாக சொல்லி இருக்கின்றேன். மாறாக பொது விலை மட்டம் குறைவடைந்து செல்லுமாயின் பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் குறைவடையும். அப்ப பொது விலை மட்டம் குறைவடைஞ்ச செல்லேக்கு நாங்கள் வச்சிருக்கிற பணத்தின் அளவும் குறைவடையும். வட்டி வீதம். வட்டி வீதத்திற்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது நிகழ்காலத்தில் வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பணத்தினது உத்தேச நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். மாறாக நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவாக இருந்தால் உத்தேச நோக்க கேள்வி அதிகரிக்கும் என்பதை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப இந்த 3 தான் பணத்தின் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றது பணத்தின் வகைகள். பணத்தின் வகைகளைத்தான் நாங்கள் அடுத்த ஹெடிங்காக நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது, நாங்கள் வேகமாக பார்த்து கொண்டு போவோம். நீங்கள் அமைதியாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, நீங்கள் உங்களுக்கு ஸ்பீட் இது காணுமா இல்லாட்டா வேகமா போகணுமாண்டு. பணத்தின் வகைகள். அப்ப முதலாவது அது சட்ட பணம் அல்லது சட்ட இருமதி பணம் என்று அல்லது காசாக இருக்கணும். அதாவது நாங்கள் ஒரு வேர்ட்ல சொல்றோம்னா இங்கிலீஷ்ல லீகல் டெண்டராக இருக்க வேண்டும்.
பொருளாதாரம் ஒன்றின் அரசினது சட்ட அங்கீகாரத்திற்கும் அமைவாக மத்திய வங்கியால் வெளியீடு செய்யப்படும் தாழ்குற்றி நாணயங்களை சட்ட இறும பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இதற்கு அரசாங்கத்தின் சட்ட அங்கீகாரம் காணப்படுவதால் இது பூரண திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக காணப்படும். அவை இங்கே சட்ட பணம் என்பது காணப்படுகின்றது. அந்த மாதிரி எந்தவித பெறுமதியும் அற்ற கடதாசி உயர்ந்த பெறுமதி உள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம், எந்தவித பெறுமதியும் அற்ற கடதாசி உயர்ந்த பெறுமதி உள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, தற்போது பொருளாதாரங்களில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தாழ் நாணயம் எந்தவித பணப்பெறுமதியும் அற்ற ஒரு கடதாசி நாணயம் ஆகும். இருப்பினும் இது உயர் திரவத்தன்மை உள்ள பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை காரணம் அது கொண்டுள்ள சட்ட அங்கீகாரம் ஆகும். அடுத்தது வங்கி பணம் அல்லது காசோலை அல்லது கேள்வி வைப்பு. அப்ப வங்கியில இருக்கிற பணம் இல்லாட்டா காசோலைகள் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய கேள்வி வைப்பை நாங்கள் அடுத்ததாக இரண்டாவதாக பார்ப்போம். வணிக வங்கிகளில் பொதுமக்களின் பெயர்களில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளே வங்கி பணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கேள்வி வைப்புகள் மீது காசோலை எழுதுகின்ற உரிமையினை வணிக வங்கிகள் வழங்கியுள்ளமையினால் இக்காசோலையை பணமாக மாற்றி கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்த முடியும், அல்லது காசோலையே நேரடியாக கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தலாம் என்பதனால் இது வங்கி பணமாக கருதப்படுகின்றது. மேலும் சட்ட பணத்துக்கு அடுத்ததாக உயர் திரவத்தன்மை கொண்ட பணமாக இந்த டிமாண்ட் டிபாசிட்ஸ்ல இருக்கிற பணம் கருதப்படுகின்றது. அடுத்தது போலி பணம். பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற தவணை வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் உள்ளடக்கியதுதான் போலி பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். பொதுமக்களின் பெயர்களில் கவனிச்சு கொள்ளுங்க, வணிக வங்கிகள் என்றதை அன்லைன் பண்ணணும். வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற தவணை வைப்புகளும் சேமிப்பு வைப்புகளும் உள்ளடக்கியது போலி பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த போலி பணம் என்பது தவணை வைப்புகள் சக சேமிப்பு வைப்புகள். சேமிப்பு வைப்புகள் பணத்தின் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்று சொன்னால், வங்கிகள் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா நான் சொன்ன மாதிரி முந்தி இந்த தன்மை இல்லை. வங்கிகள் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வைப்பில் உள்ள பணத்தினை 24 மணித்தியாலங்களுக்குள் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் இதன் மீது தன்னியக்க கூற்று அட்டை ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வங்கியாளர்கள் விரும்புகின்ற போது இவ்வைப்பினை சேமிப்பு வைப்பாகவோ அல்லது கேள்வி வைப்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். வங்கியாளர்கள் விரும்புகின்ற போது இவ்வைப்பினை சேமிப்பு வைப்பாகவோ அல்லது கேள்வி வைப்பாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப இந்த காரணத்தால தான் சேமிப்பு வைப்புகளை நாங்கள் ஒரு பணமாக நாங்கள் கருதி கொண்டு உள்ளோம். அடுத்தது ஆவண பணம். ஆவண பணம் என்னும் பொழுது சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள் தவிர்ந்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவணப்பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணம் திரைசேரி உண்டியல், வாக்குறுதி பத்திரங்கள். சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள் தவிர்த்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவணப்பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உதாரணம் திரைசேரி உண்டியல், வாக்குறுதி பத்திரம். அடுத்தது கிட்டிய பணம் அல்லது அண்மிய பணம். அப்ப கிட்டிய பணம் அல்லது அண்மிய பணம் என்றா என்னன்னு சொன்னா, விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடியதும் வருமானம் ஈட்டி தரக்கூடியதுமான சொத்துக்கள் கிட்டிய பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடியதும் வருமானம் ஈட்டி தரக்கூடியதுமான சொத்துக்கள் கிட்டிய பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணமாக சேமிப்பு வைப்பு, சேமிப்பு சான்றிதழ், சேவிங் சர்டிபிகேட்ஸ் என்ற ஒரு ஸ்கீம் ஒன்று உள்ளன. திரைசேரி உண்டியல்கள், ட்ரெஷரி பில்ஸ், வைப்பு சான்றிதழ்கள், தவணை வைப்பு, கிட்டிய பணம் என்று பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டினை நேரடியாக புரியாது, ஆனால் சிறந்ததொரு பெருமான திரட்டு சாதனமாக தொழிற்படும். அப்ப கிட்டிய பணம் என்று பணமானது பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டினை நேரடியாக புரியாவிட்டாலும் சிறந்ததொரு பெருமான திரட்டு சாதனமாக
செயற்படும். அப்ப அடுத்தது நாங்கள் விருப்பு பணத்தை பற்றி படிப்போம். விருப்பு பணம் என்பது சட்டப்பணம். சட்டப்பணம் தவிர்ந்த பரஸ்பரம் இருசாராரின் விருப்பத்தினையும் அடிப்படையில் பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது சட்டப்பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எந்த ஒரு சாதனமும் விருப்பு பணம் எனப்படும். அப்படிப்பட்ட எந்த ஒரு சாதனமும் விருப்பு பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உதாரணமாக காசோலை, வாக்குறுதி பத்திரம். பதிலீட்டு பணம் பணத்திற்கு பதிலாக பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டை புரியக்கூடியதும் வருமான திரட்டு சாதனமாக தொழிற்படக்கூடியதுமான இலத்திரனியல் சாதனங்கள் ஆகும். உதாரணமாக கடன் அட்டைய பதிலீட்டு பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது பண நிரம்பல், பண வழங்கல், நாணய கூட்டுகள். அப்ப குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றில் அரசு, மத்திய வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள அல்லது ஸ்ட்ரோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் எனப்படும். அப்ப இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். பொருளாதாரம் ஒன்றில் அரசு, மத்திய வங்கிகள் தவிர்த்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள அல்லது சுற்றோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் என்று சொல்லப்படும். என்ன, மத்திய வங்கிட்ட இருக்கிற பணம் பணம் அல்ல, அரசாங்கத்திட்ட இருக்கிற பணம் அரசாங்கம் தான் இதுன்றதுக்காக வைத்திருப்பதில்லை, மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில செலவழிப்பதற்காகத்தான் வைத்திருக்கும். அதால அவற்றை நாங்கள் பணமாக கருதுவதில்லை. இங்கு பொதுமக்கள் எனப்படுவது தனியார் நிறுவனங்கள், கூட்டு தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளையும் குறிக்கும். அப்ப அரச, மத்திய வங்கி, வணிக வங்கிகளிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் உள்ளடக்கப்படவில்லை. அரச, மத்திய வங்கி, வணிக வங்கிகளிடம் உள்ள பண நிரம்பல் பணம் பண நிரம்பலில் உள்ளடக்கப்படவில்லை. காரணம், அரசு பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. அரசாங்கம் உண்மையில பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றால் அரசாங்கம் தான் செலவழிக்கிறதுக்காக பணத்தை வச்சிருப்பது இல்லை. ஒவ்வொரு நிதியாண்டிலும் அரசு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதாரத்திற்குள் செலவினங்களை மேற்கொள்வதற்காகவே பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துகின்றது. இதனாலேயே அரசிடம் உள்ள பணம் பண நிரம்பலுக்குள் உள்ளடக்கப்படுவதில்லை. அப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அரசாங்கம் அல்ல. ஒவ்வொரு நிதியாண்டிலும் அரசு வரவு செலவு திட்டத்தினூடாக பொருளாதாரத்தில் செலவினங்களை மேற்கொள்வதற்காகவே பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துகிறது. இதனாலேயே அரசிடம் உள்ள பணம் பண நிரம்பலுக்குள் உள்ளடக்கப்படுவதில்லை. மத்திய வங்கி நாணயத்தை இடுகின்ற நிறுவனமே அன்றி பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. இதனால் மத்திய வங்கியிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் சேர்க்கப்படுவதில்லை. வணிக வங்கிகள் தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துவதல்ல. தன்னுடைய வாடிக்கையாளர் கோருகின்ற பொழுது அவர்களின் வைப்புகளை மீள வழங்குவதற்கு நோக்கமாக கொண்டே பணத்தை பணமாக வைத்திருக்கின்றன. இதனாலேயே வணிக வங்கிகளிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்வாங்கப்படுவதில்லை. அப்ப இனி நாங்கள் முக்கியமான விடயத்துக்கு வருவோம். அது என்னென்று சொன்னா, இலங்கையின் பண நிரம்பலின் பாகுபாடு. இது நாட்டிற்கு நாடு வேறு வேறாக அமைந்து காணப்படும். அதால நாங்கள் இப்ப பார்ப்போம் இலங்கையில் பண நிரம்பல் பாகுபாடு. இலங்கையின் பணச்சந்தையின் விரிவாக்கம், வங்கி தொழில் விரிவாக்கம் மற்றும் பணமாக பயன்படுத்துகின்ற சாதனங்கள் கொண்டுள்ள திரவத்தன்மைக்கு ஏற்ப இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் பண நிரம்பலை பின்வருமாறு வகைப்படுத்தி உள்ளது. முதலாவது மிக குறுகிய பண நிரம்பல் M0. இரண்டாவது குறுகிய பண நிரம்பல் M1. மூன்றாவது விரிந்த பண நிரம்பல் M2B. நான்காவது சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல். ஒன்று விரிந்த பண நிரம்பல் M2, மற்றது சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B. அவை நீங்கள் அதை திருத்திக் கொள்ளுங்க. விரிந்த பண நிரம்பல் M2 ஆக வரும். அடுத்தது அதிவிரிந்த பண நிரம்பல் M4. அப்ப மிக குறுகிய பண நிரம்பல் என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் அரசு, மத்திய வங்கி, வணிக வங்கிகள் தவிர்ந்த
பொதுமக்களிடம் சுற்றோட்டத்தில் உள்ள தாழ் குச்சி நாணயங்களை மிக குறுகிய பண நிரம்பலாக கருதப்படும். இலங்கையில் பயன்படுத்துகின்ற பணத்தின் பூரண திரவத்தன்மை கொண்ட பணம் M0வாக மாத்திரமே ஆகும். அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற குச்சி பணம் தாழ் பணங்களை தான் நாங்கள் எம்ஓ என்று சொல்லுகின்றோம். குறுகிய பண நிரம்பல் என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அரசு வங்கித்துறை தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள சட்ட இறும பணமான தாழ்குச்சி நாணயங்களை பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற கேள்வி வாய்ப்புகளையும் உள்ளடக்கிய மொத்த பணமே குறுகிய பண நிரம்பல் M1 என்று சொல்லுகின்றோம். அப்ப நாங்கள் இந்த எம்ஓவில பார்த்த தாழ் குச்சி நாணயங்கள், மக்களிடம் இருக்கின்ற தாழ் குச்சி நாணயங்களையும் மக்களின் கேள்வி வாய்ப்புகள்ல வணிக வங்கிகள்ல இருக்கின்ற, ஏனென்றா அது உடனடியாக எங்களால காசா மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால அந்த பணத்தையும் நாங்கள் சேர்த்து M1 என்ற பணத்தையும் சேர்த்து இருக்கின்றது. அப்ப M1 என்பது MO பிளஸ் இந்த டிமாண்ட் டிபாசிட்ஸ் DD என்று சொல்லிக்கொள்ளும். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் M2 விரிந்த பண நிரம்பல். அப்ப இந்த விரிந்த பண நிரம்பல் என்பது என்னன்னு சொன்னால், இந்த M1 என்பதோட நாங்கள் என்னத்தை கூட்டுகின்றோம் என்று சொன்னால், வணிக வங்கிகளில் இருக்கிற சேமிப்பு வைப்புகளையும் தவணை வைப்புகளையும், அதைத்தான் நாங்கள் போலி பணம் என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கின்றோம். அப்ப M2 என்பது M1 பிளஸ் போலி பணம். போலி பணம் என்பது வணிக வங்கிகளிடம் உள்ள சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள். பொதுவாக உலகளாவிய ரீதியில் விரிந்த பண நிரம்பல் என்பது குறுகிய பண நிரம்பலுடன் அண்மிய பணத்தினை சேர்க்க பெறப்படுவதாகும். அப்ப சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல். சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B என்று சொன்னால், உள்நாட்டு நாணய வங்கி பிரிவு இலங்கையின் பண நிரம்பல் பாதிப்பதை போன்று வெளிநாட்டு வங்கி பிரிவும் பண நிரம்பல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதனால வெளிநாட்டு வங்கி பிரிவையும் உள்ளடக்கியதாக 1998 முதல் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு பண நிரம்பல் தான் M2B என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த M2B என்பது என்னன்னு சொன்னால், M2 இருக்கிற பண நிரம்பலோட இந்த வெளிநாட்டு நாணய வைப்புகள், வெளிநாட்டு நாணய வைப்புகள், வெளிநாட்டு கரன்சியில, வெளிநாட்டு நாணயத்துல இருக்கிற வதி உள்ளோர் இல்லாட்டா வதிவற்றோர், RFC இல்லாட்டா NRFC எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆன்லைனில் இருக்கும் பேங்க்ல வேலை செய்யும் மாணவர்கள், நான் நினைக்கிறேன் 2 பேரும் நீங்கள் பேங்க்ல நினைக்கின்றேன். இப்ப இந்த ஃபாரின் கரன்சி சேவிங் அக்கௌண்ட்டுக்கு என்ன பெயர் சொல்லுகின்றார்கள்? NRFC என்ன, RFCயா இல்லாட்டா ஃபாரின் கரன்சி அக்கௌண்டா? SDA என்ன சார்? FD SDA சார், ஃபாரின் சாரி சார், வெளிநாட்டு சேமிப்பு கணக்கு சார். அப்ப ஃபாரின் கரன்சி சேவிங் அக்கௌண்ட் FCSA அப்படியா இல்லாட்டா FSAயா? குளோரியாக்கு தெரியுமா? ரைட். அதாவது இப்ப இந்த 2 பகுதிகளும் இல்ல, ரெண்டுமே ஒன்றாகத்தான் இதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே M2B என்பது M2 பிளஸ் இந்த வெளிநாட்டு நாணய வைப்புகள் பிளஸ் FCBU. FCBUவை நாங்கள் எடுக்கின்றோம். FCBUல இருக்கிற ரெசிடென்ஸ் டிபாசிட்ஸ். அப்ப FCBU என்பது வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவு, அதுல இருக்கிற உள்நாட்டவர்கள்ட்ட வைப்புகள் குறிப்பு. அது இப்ப இல்லாதபடியே நாங்கள் அதை பற்றி பெருசா பார்க்க தேவையில்லை. FCBU பொறுத்த மட்டும் இந்த வைப்புகளை இலங்கை மத்திய வங்கி ஒரு நாளும் அதை வெளிநாட்டு சொத்துக்களாக பார்ப்பதில்லை, அது உள்நாட்டு சொத்துக்களாக கருதுவதாலதான் அதை பண நிரம்பல்ல ஏற்படுற ஒரு கூறாக கருதுகின்றது. அப்ப அதிவிரிந்த பண நிரம்பல். அதிவிரிந்த பண நிரம்பல் என்பது M4. அப்ப இந்த M4 என்பது என்னன்னா, M2B இருக்கின்றது தானே. இந்த M2Bயோட லைசன்ஸ்
ஸ்பெஷலைஸ் பேங்குகள்டையும் லைசன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்டையும் இருக்கின்ற வைப்புகளை கூட்டுறது. அதன் மூலமாக M4 என்ற பண நிரம்பலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த இதுல ஒரு உதாரணம் தந்திருக்கின்ற இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சும்மா பண நிரம்பலில் இருக்கின்ற M0, M1, M2, M2B, M4 அவையெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்ப பண நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள். அப்ப பண நிரம்பலை நாங்கள் தீர்மானிக்கும் காரணிகளாக என்னென்ன இருக்கின்றது? சட்ட பணத்தின் வெளியீட்டு மட்டம். சட்ட பணத்தின் வெளியீட்டு மட்டத்தை நாங்கள் பண நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகளாக சொல்லிக் கொள்ளலாம். அது என்னென்று சொன்னால், நாட்டினது சட்டப்பண வெளியீடு அதிகரிக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும், பண நிரம்பல் அதிகரிக்கும். மாறாக சட்டப்பண வெளியீடு குறைவடைகின்ற போது பண நிரம்பல் குறைவடையும். சட்டப்பண வெளியீடு அதிகரிக்கின்ற போது பண நிரம்பல் அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரித்து பண நிரம்பல். மாறாக சட்டப்பண வெளியீடு குறைவடைகின்ற போது பண நிரம்பல் குறைவடையும். அடுத்தது அரச மத்திய வங்கியின் உள்நாட்டு வெளிநாட்டு சொத்து மட்டம். அப்ப அரசு மத்திய வங்கியிட்ட இருக்கிற உள்நாட்டு வெளிநாட்டு சொத்து மட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இது மாறுபடும். அப்ப இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் அரசு மற்றும் மத்திய வங்கியின் உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை பிணையாக கொண்டு நம்பிக்கை நாணய வெளியீட்டை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்ப உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை பிணையா வச்சு கொண்டுதான் நம்பிக்கை நாணயத்தில் வெளியீடு ஏற்படுகின்றது. இதனால் இச்சொத்துக்களின் மட்டம் அதிகரிக்கின்ற போது நாணய வெளியீடு பண நிரம்பல் அதிகரிக்கும். இச்சொத்துக்களின் மட்டம் குறைவடையும் போது பண நிரம்பல் குறைவடையும். அடுத்ததாக வணிக வங்கிகளின் கொடுகடனாக்கம். அப்ப இதை நாங்கள் வேறையாக ஒரு செக்ஷனாக நாங்கள் பார்க்கணும். வணிக வங்கிகள் கடனாக்கம் அதிகரிக்கின்ற போது பண நிரம்பல் அதிகரித்து கடனாக்கம் குறைவடைகின்ற போது நாட்டின் பண நிரம்பல் குறைவடையும். அப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வங்கிகளில் ஏற்படுகின்ற பண நிரம்பல் என்னென்று சொன்னால், கொடுகடனாக்கம் என்னென்று ஏற்படுகின்ற சொன்னால், இந்த கரண்ட் அக்கௌண்டின் மூலமாக கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் வர அந்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட விதத்தை தான் அவர்கள் திருப்பி பணமாக எடுப்பார்கள், மிச்சம் காசாகவே இருக்கும் வங்கியில. அந்த காசை வணிக வங்கியில் வேறொருவருக்கு கடன் கொடுத்து புது காசாக ஏற்படுத்தி விட்டுள்ளார்கள். அப்படி இருக்கும் பொழுது புதுசாக கடன் வாங்கினவர்களும் அதே அந்த காசை, அந்த பெற்ற கடனை காசோலியம் மூலமான கொடுப்பினங்களை செய்யும் பொழுது, அதை காசாக எடுக்க விடும் பொழுது அந்த கடனாக்கம் மேலும் வணிக வங்கிகளால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு போய் அது மிகப்பெரிய அளவில் நாட்டின பண நிரம்பலை அதிகரித்து விட்டுரும். அதால வணிக வங்கிகளோட கொடுகடனாக்கம் பண நிரம்பலை அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்தது அரசின் காசு கையிருப்பு மட்டம். அப்ப பல்வேறு பொருளாதார தேவைகள் கருதி அரசினால் காசு கையிருப்புகள் பேணப்படுகின்றன. இதற்கு அமைவாக அரசிடம் காசு கையிருப்பு பேணப்படுகின்றது. இதற்கு அமைவாக அரசிடம் காசு கையிருப்பு காணப்படுமாயின் புதிய நாணயங்களை வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் அரசின் காசு கையிருப்பு மட்டம் குறைவடையுமாயின் மத்திய வங்கி புதிய நாணயங்களை வெளியீடு செய்யும். இதனால் நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும். வேறொரு வகையில சொல்ல போனா, அரசின் செலவீனங்கள் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அதுக்குரிய தகுந்த முறையிலான வருமானம் அரசுக்கு இல்லாத பட்சத்தில் மத்திய வங்கி கடன் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது புதிய நாணயங்களை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்படி புதிய நாணயங்களை நாங்கள் வெளியிட்டோம் என்றால் அது பண நிரம்பல் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றது. நிதிசார் வெளிநாட்டு கடன்கள். அரசு பல்வேறு பொருளாதார தேவைகள் கருதி அந்நிய செலாவணி வடிவிலான வெளிநாட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போது நாட்டினது வெளிநாட்டு ஒதுக்கங்கள் அதிகரிப்பதனால் அதற்கு புனையாக கொண்ட மத்திய வங்கியின் நம்பிக்கை நாணய வெளியீடு அதிகரித்து பண நிரம்பல் அதிகரிக்கும்.
அப்ப இப்ப பாருங்க, நாங்க வெளிநாட்டில இருந்து ஒரு கடனை பெறுறோம்னு சொன்னா $1 மில்லியன் கடனா பெறுகின்றோம்னா அந்த $1 மில்லியன் வந்து மத்திய வங்கியில ஒரு ரிசர்வாக கூடிரும். ஏன்னு சொன்னா நாங்க டாலர் காசை கொண்டு வந்து இலங்கையில வேண்டி விற்க இயலாத சாமான்களை. அப்ப மத்திய வங்கிட்ட அந்த $1 மில்லியன் கொடுத்துட்டு நாங்கள் அதற்கு சமமான 200 ரூபாய் படி பார்த்தா 200 மில்லியன் இலங்கை ரூபாவை நாங்கள் உள்நாட்டில் எடுக்கும் பொழுது மத்திய வங்கி அந்த காசை ரிலீஸ் பண்ணுவாங்க இருந்தால் அது உள்நாட்டு பண நிரம்பல அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும். அடுத்தது மத்திய வங்கியின் பணக்கொள்கை. அப்ப மத்திய வங்கியின் பணக்கொள்கை பண நிரம்பலை குறைக்கக்கூடிய விதத்தில் முன்னெடுக்குமாயின் பண நிரம்பல் குறைவடையும். மாறாக இக்கொள்கை பண நிரம்பலை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் முன்னெடுக்குமாயின் பண நிரம்பல் அதிகரித்து காணப்படும். ஆகவே மத்திய வங்கி என்ன மாதிரி பண கொள்கையை பின்பற்றுகின்றது என்பதை பொறுத்து இது அமைந்து காணப்படும். ஒரு நேரத்தில் நாங்கள் மத்திய வங்கி பண சுருக்கத்தை நிலையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் பண நிரம்பல் குறைந்து கொண்டு பண நிரம்பலை அதிகரிக்கும் மூலமான ஒரு கொள்கையை பின்பற்றுது என்று சொன்னால் பண நிரம்பல் அதிகரித்து கொண்டு செல்லும். அப்ப இந்த 6 விடயங்களும் தான் இந்த பண நிரம்பல் இதை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கின்றது. அதுல முதலாவது மத்திய வங்கியின் பணக்கொள்கை, 2வது நிதிசார் வெளிநாட்டு கடன்கள், அரசின் காசு கையிருப்பு மட்டம், மற்றது மத்திய வங்கி அரசாங்கத்தின் வெளிநாட்டு சொத்து மட்டம், மற்றது சட்ட பண வெளியீடு. அப்ப அடுத்ததாக நாங்க பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு. பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொதுவாக பண நிரம்பலும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே நேர்கணிய தொடர்பு நிலவுவதாக கூறப்படுகின்ற போது பொதுமக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே நேர்கணிய தொடர்பு நிலவுவதாக கூறப்படுகின்ற போது பொதுமக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே பண நிரம்பலும் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். எனவே பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியமானது என்று நாங்கள் கூறலாம். அவ பாருங்க, பொதுவா பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே நேர்கணிய தொடர்பு நிலவுவதாக கூறப்படுகின்ற போது பொதுமக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே பண நிரம்பலும் பொதுவிலை மட்டமும் அதிகரிக்கும். பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் இடையே இதனால நேர்கணிய தொடர்பு இருக்கின்றது என்றதை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். எவ்வாறாயினும் பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையே எத்தகைய தொடர்பு நிலவுகின்றது என்பதை விளக்குவதற்கு பொருளியலாளர்களால் பின்வரும் 2 விதமான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று நாணய கணிய கோட்பாடு, அடுத்தது காசு நிலுவை கோட்பாடு. அப்ப நாணய கணிய கோட்பாடு என்பது MB=PT. நாணய கணிய கோட்பாடு என்பது MB=PT. அப்ப நாணய கணிய கோட்பாடு என்பது ஃபிஷர் என்பவரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு தான் நாணய கணிய கோட்பாடு. இக்கோட்பாட்டின்படி பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையேயான தொடர்பை விளக்க இவர் பின்வரும் சமன்பாட்டினை முன்வைக்கின்றார். அதாவது வெரி ஃபேமஸ் ஈக்குவேஷன், நீங்கள் A-லெவல்ல படித்திருப்பீர்கள். MB=PT. M என்பது பண நிரம்பல், V என்பது பணத்தின் சுற்றோட்ட வேகம், P என்பது பொதுவிலை மட்டம், T என்பது பொருட்கள் சேவைகளின் அளவு. அப்ப இங்க பணத்தின் சுற்றோட்ட வேகமும் பணத்தின் பொருட்கள் சேவைகளின் அளவும் குறுகிய காலத்துல பெருசா மாற்றமடையாத என்ற நிலையில பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும் பொழுது பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பலை அதாவது எம்ஐ சுற்றோட்ட வேகத்தினால் V பெருக்கல் பெறப்படுவது பொருளாதாரத்தின் மொத்த பண நிரம்பல் எனவும், பொதுவிலை மட்டத்தினை பொருட்கள் சேவைகளின் அளவால் பெருக்க அதாவது T-ஆல P பெருக்க பெறப்படுவது பணத்திற்கான மொத்த கல்வி என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். மொத்த பண நிரம்பல் பணத்திற்கான மொத்த கல்விக்கு சமனாகும் எனவும் குறிப்பிடப்படுகின்ற இவர் இக்கோட்பாட்டை விளக்குவதற்கு பின்வரும் 2 எடுகோள்களை முன்வைக்கின்றார். பொருளாதாரம் குறுங்காலத்தில் உள்ளது. அப்ப குறுங்காலத்தில் இருக்கும்போது இந்த நிலை காணப்படும்.
அப்ப இந்த நேரத்துல வந்து பணத்தின் சுற்றோட்ட வேகம் மாற்றமடையாத நிலையாக இருக்கும். அப்ப v என்றது வெலோசிட்டி வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். பொருளாதார நிறைதொழில் மட்டத்தில் உள்ள போது இந்த சந்தர்ப்பத்தில் பொருட்கள் சேவைகளின் அளவு t மாற்றமடையாது. எனவே t ஒரு மாறிலியாக இருக்கும். ஆகவே p மாறுகின்ற வேகத்துல வந்து எம்மும் மாற்றமடைந்து கொண்டு போகும் என்பதுதான் இவர் இதுல சொல்லுகின்றார். அவை இந்த நாணய கணிய கோட்பாட்டில் சில குறைபாடுகளும் இருக்கின்றது. இது என்னன்னு சொன்னா இவரது கோட்பாட்டின்படி மொத்த பண நிரம்பல் பணத்திற்கான மொத்த கேள்விக்கு சமன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார். ஏனெனில் பணம் ஒரு பெருமான திரட்ட சாதனமாக செயற்படுவதனால் பண நிரம்பலில் கணிசமான பகுதி சேமிக்கப்படுகின்றது. அதால இவர் அதை கவனித்து கொள்ளையிலே என்று ஒரு குறைபாடு ஒன்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. பண நிரம்பல்ல ஒரு பகுதி சேமிக்கப்படுவதால அதை பற்றி நாங்கள் சொல்லாம பொதுவிலை மட்டம் ஏறுறதுக்கு பண நிரம்பலும் கூடுகின்றது என்று எங்களால சொல்லிக்கொள்ள முடியாது. இவரது எடுகோளின்படி குறுங்காலத்தில் பணத்தின் சுற்றோட்ட வேகம் மாறிலியாக காணப்படும் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் குறுங்காலத்தில் யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள் போன்ற காரணங்களால இந்த பணத்தின் சுற்றோட்ட வேகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது பொருளாதாரம் நிறைதொழில் மட்டத்தில் உள்ளது என்பது நடைமுறைக்கு பொருத்தமற்றதாகும். பொருளாதாரம் நிறைதொழில் மட்டத்திலே உள்ளது என்பது நடைமுறைக்கு பொருத்தமற்றதாகும். எனவே நடைமுறையில் இல்லாத ஒரு விடயத்தினை எடுகோளாக கொள்ள முடியாது என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப நிறை தொழில் மட்டம் நிலவும் போதுதான் t ஒரு மாறிலியாக காணப்படும் என்பதனை ஏற்க முடியாது. ஏனெனில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் நிறைதொழில் நிலவுகின்ற போது பொருட்கள் சேவைகளின் அளவு அதிகரித்து t மாற்றமடையும். இவரது முடிவின்படி பண நிரம்பல் அதிகரித்தாலே பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும் என்னும் கூற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் யுத்தம், பொருள் தட்டுப்பாடு போன்ற சந்தர்ப்பங்களில் பண நிரம்பல் அதிகரித்தாலும் பொதுவிலை மட்டம் அதிகரிக்காது. பண நிரம்பல் அதிகரிக்காவிட்டாலும் பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். ஏண்டா யுத்தம், பொருள் தட்டுப்பாடு போன்ற சந்தர்ப்பங்கள்ல இப்ப நடக்கிற மாதிரி தான் பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டோன்னு இப்ப நாங்கள் வந்து பண நிரம்பலால ஏற்பட்ட அதிகரிப்பு இல்லை, இப்ப இலங்கையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பு, பொருள் தட்டுப்பாடால ஏற்பட்ட விலை மட்ட அதிகரிப்பு தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப பணத்தின் சுற்றோட்ட வேகத்தை பற்றி நாங்கள் பாப்பமாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு அலகு நாணயம் இறுதி பொருட்கள் சேவைகளின் கொடுக்கல் வாங்கலுக்கு எத்தனை தடவைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது பணத்தின் சுற்றோட்ட வேகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பொது விலை மட்டத்தினை பொருட்கள் சேவைகளின் அளவால் பெருக்கப்படுகின்ற பேரளவு பெறுமதி மொத்த தேசிய வருமானத்தை பணநிரம்பலால் பிரிப்பதன் மூலம் பணத்தின் சுற்றோட்ட வேகம் கணிக்கப்படுகின்றது. பணத்தின் சுற்றோட்ட வேகம் மொத்த தேசிய வருமானத்தை பணநிரம்பலால் பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணத்தின் சுற்றோட்ட வேகத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள் பொதுவிலை மட்டம், பொருட்கள் சேவைகளின் அளவு, பேரளவு மொத்த தேசிய வருமானம், பண நிரம்பல். அப்போ உத்தேச பணவீக்கத்திற்கும் எதிர்கால பணத்தின் சுற்றோட்ட வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னா, எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படும் என கருதப்படுகின்ற போது நிகழ்காலத்தில் பணத்தின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துகின்ற வேகம் அதிகரிக்கும். எனவே எதிர்கால பணவீக்கத்திற்கும் பணத்தின் சுற்றோட்ட வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு நேர்கணியம் ஆகும். அடுத்ததாக உயர்வலு பணம், நாணயத்தளம், தல நாணயம் என்பவற்றை பற்றி நாங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றில் மத்திய வங்கியில் பொறுப்பில் உள்ள அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பணமே உயர்வலு பணம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை ஹை பவர்ட் மணி என்று நாங்கள் சொல்லுவோம். மத்திய வங்கியின் பொறுப்பில் உள்ள பணம். அடுத்தது உயர்வலு பணம் என்பது பொதுமக்கள் வணிக வங்கிகள் சார்பான மத்திய வங்கியின் பொறுப்புகளே இதுவாகும். உயர்வலு பணமே வணிக வங்கிகளின் கடனாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதனால் இது பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றது. உயர்வலு பணம் என்பதனுள் பின்வரும் விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றது. பொதுமக்களிடம் உள்ள நாணயம், வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயம், வணிக மத்திய வங்கியில் பேணுகின்ற ஏனைய நிதி நிறுவனங்கள், மத்திய வங்கியில் பேணுகின்ற ஒதுக்கங்கள். உயர்வலு பணங்கள் மத்திய வங்கியில் பின்வரும் பெரிய உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களுக்கு சமனாக காணப்படும்.
அடுத்தது பணப்பெறுமதி. குறித்த ஒரு காலப்பகுதியில் நாட்டின் பண நிரம்பலுக்கும் நாணயத்தாள்களுக்கும் இடையிலான வீதம் பணப்பெருக்கி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த பணப்பெருக்கி என்பது M2B என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற பண நிரம்பல நாணய பேஸ் மானிட்டரி பேஸால பிரிப்பதன் மூலம் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை அதை நாங்கள் பார்த்தோம்னா பணப்பெருக்கிய நாணயத்தாளத்தால பெருக்கினா பண நிரம்பல் M2B எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதில் ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு போட்டு நீங்கள் அந்த கணக்கை செய்து பார்த்து கொள்ளலாம். அவை நாங்கள் கொஞ்சம் வேகமாக போனாலும் ஏற்கனவே இது படித்த ஒரு விடயம் என்றபடியா நாங்கள் இன்றைக்கு பணத்தை பார்த்து முடித்து விட்டோம். பணத்தையும் ISLMவையும் பார்த்தோம். அவை அடுத்த வகுப்புல வந்து நாங்கள் வணிக வங்கிகளையும் இலங்கை மத்திய வங்கிகளையும் பார்ப்போம். வணிக வங்கிகளையும் இலங்கை மத்திய வங்கிகளையும் பார்த்தால் நாங்கள் மிகவும் கூடுதலான விடயங்களை நாங்கள் படித்து முடித்ததுக்கு சமமாக இருக்கும். அதற்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பர்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை இப்ப நாங்கள் 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றபடியால் நீங்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். சிவகுமார், ஏதாவது கேள்விகள் இருக்கின்றன? சார் அந்த NRFC RFCக்கு பதிலா இருக்குது அக்கவுண்ட் வந்து சார் பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் சார். பர்சனல் ஃபாரின் அதுதான் உண்மை. அதை நாங்கள் இதுல போட்டு விட்டா சரி. அதை நீங்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் அது வந்து எல்லா அக்கவுண்ட்களுக்கும் ஒரு பொதுவான கணக்காக இருக்கின்றது. அதாவது முந்தி நாங்கள் NRFC அக்கௌண்ட் ஒன்று வச்சிருந்தோம், இல்லாட்டா RFC அக்கௌண்ட் ஒன்று வச்சிருந்தோம். இப்பொழுது அதை நாங்கள் பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் என்று அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். நன்றி அந்த பாயிண்ட்டை சொன்னதுக்கு. அதை நானும் அதை மார்க் பண்ணி கொண்டா நல்லா. அப்ப அதை என்னென்ன ஷார்ட் ஃபார்ம்ல நீங்கள் அதை சொல்றீங்க? சார் PFC அக்கவுண்ட் சார். PFC. சார். PFC அது வந்து NRFC plus RFC. ரைட். வேற ஏதாவது கேள்விகள்? அவை நன்றி. நாங்கள் இன்னும் இவியல் டிசைட் பண்ணவில்லை. இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி ஒரு ஹாலிடே வருகின்றது. அந்த ஹாலிடேக்குள்ள ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ்கள் போடக்கூடியதா இருந்தால் நான் உங்களுக்கு இவியல் முதலே அறிவிப்பினோம். நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸுக்குள்ளேயும் 1-2 கிளாஸை கவர் பண்ணி கொள்ளுவோம். வேறு கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணி கொள்ளுவோம். நன்றி.